ஸோ வணக்கம் மக்களே, ஃபில்டர் டாக்ஸ் வித் ஹெச்பி ஷோவில் இன்றைக்கி நம்ம கூட பிரியாணினாலே ரொம்ப ஃபேமஸுங்க. அதில் திண்டுக்கல் பிரியாணிக்கு தனி ஃபேன் பேஸே இருக்குது. இன்றைக்கி நம்ம கூட வரப்போகிறவரை பார்த்தீங்கன்னா பிஇ எம்இ பிஹெச்டி முடிச்சுட்டு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். அவர் பேஷன் அண்ட் ஃபேமிலி லெகசிக்காக இப்போது பிரியாணி செஃபாக மாறி இருக்காரு. செம்ம கிரேவிங்காக இருக்க போது இந்த எபிசோடு. ஸோ ஹாய் யாசின் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் ப்ரோ. ஸோ எனக்குமே இந்த வீடியோ ரொம்ப ஈகராக இருக்கேன். ஸோ பிரியாணி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக. ஸோ எங்கிட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, ஸோ என்ன தான் நாங்கள் பிரியாணி நல்லா செஞ்சாலும் நீங்கள் செய்கிற பிரியாணி மாதிரி வர மாட்டேங்குது. இது எப்படி? இது ஒரு ப்ரொஃபஷ்னலாக ட்ரெயின்டுனாலையா இல்லை காட்ஸ் கிஃப்ட்டு? ரெண்டு தான் நினைக்கிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் தான் காட்ஸ் கிஃப்ட் நான் சொல்லுவேன். எல்லாமே ரேஷியோ தான். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் கையில் இருக்கிற பொருளை வச்சு சமைப்பாங்க. அப்படி கிடையாது. இப்போ 1 கிலோ சமைக்கிறேன்னா 100 கிராம் சின்ன வெங்காயம்னா 100 கிராம் தான். இஞ்சி 50 கிராம்னா 50 கிராம் தான். அந்த ரேஷியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்து அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது. ஸோ அதை தான் நாங்கள் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால அந்த டேஸ்ட் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ கோயம்புத்தூர், தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் வச்சுக்கிட்டாலுமே நிறைய பிரியாணிஸ் இருக்குது. ஸோ இங்கே பிரியாணி வார்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ உங்கள் ஊர் பிரியாணி தான் பெஸ்ட்டு, எங்கள் ஊர் பிரியாணி தான் பெஸ்ட்டுன்னு ஒரு சின்ன செல்ல சண்டைகள் எப்போவுமே போகும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த சீரக சம்பா பாஸ்மதி ரைஸுக்குள்ளே வந்து பயங்கர வாரே நடக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அஸ் அ பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் எனக்குமே சீரக சம்பா தான் பிடிக்கும். எனக்கு அதான் பிடிக்கும். பட் என்னன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அந்த டேஸ்ட் பட்ஸ் இருக்கும். சில பேர்த்துக்கு சீரக சம்பா பிடிக்கும், சில பேர்த்துக்கு பாஸ்மதி பிடிக்கும். பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சீரக சம்பா கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. நீங்கள் மசாலா கொஞ்சம் முன்ன பின்னே ஏற்றினாலும் அந்த அரிசி வந்து ஃப்ளேவர்ஃபுல் அரிசிங்கிறதுனால நீங்கள் மினிமம் மசாலா போட்டாலுமே அந்த டேஸ்ட் கொடுத்துட முடியும் சீரக சம்பாவில். பட் பாஸ்மதி அப்படி கிடையாது. அந்த நுணுக்கங்கள் ரொம்ப அதிகம். அது கரெக்டாக இருந்தால் தான் அது ப்ராப்பர் பிரியாணி வரும். அப்படி இல்லைன்னா அது கிட்டத்தட்ட தக்காளி சோறு அந்த கேட்டகரிக்குள்ளே போயிடும். ஓகே. ஸோ அந்த பாஸ்மதி ரைஸுக்கு சீரக சம்பாக்கு என்ன, இது என்ன ஸ்பெஷாலிட்டி, இது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருக்கா? அதாவது மசாலாஸ் கொஞ்சம் மாறும். நான் முதலே சொன்ன மாதிரி டேஸ்ட் வைஸில் சொல்கிறேன். ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு சீரக சம்பா அரிசி எடுத்து கையில் அப்படி பக்கத்தில் கொண்டு போங்களே, அந்த ஃப்ளேவராக மனம் இருக்கும், அந்த அரிசியோட மனம் தெரியும். ஆனால் பாஸ்மதி நீ வச்சு கொண்டு போங்களே இருக்காது. ஸோ அதுக்கு என்ன செய்வாங்கன்னா ஸ்பைசஸ் மூலிமா ஃப்ளேவர் ஏற்றுவாங்க. எதுக்குன்னா பாஸ்மதிக்கு. பட் சீரக சம்பாவுக்கு அவ்வளோ தேவை கிடையாது. ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரு தனி ஃபேன் பேஸ். கண்டிப்பாக. இப்போ நான் சீரக சம்பா பண்ணுறேன், ரெண்டுமே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் கொஞ்சம் சென்னை சைட்லாம் போயிட்டேன்னா மேக்ஸிமம் பாஸ்மதி விரும்புவேன். ஏன்னா ரெகுலராக சாப்பிட்றது கிடையாது, எங்கள் ஏரியா சைடு கிடையாது. ஸோ நான் பாஸ்மதி சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம கேட்டரிங் பண்ணுறதுனால நிறைய இடங்களில் சில இடங்களில் பாஸ்மதி கேட்பாங்க, சில இடங்களில் அப்போ நம்ம என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். அந்த ஃப்ளேவரும் தெரிஞ்சால் மட்டும் தான் வி கேன் சர்வைவ். ஸோ அதை நான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 45 இயர்ஸ் பிரியாணி லெகசி இருக்குது. ஸோ அப்பா, தாத்தா, பையன் அப்படின்னு ஜென்ரேஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது உங்கள் ஃபேமிலி. ஸோ திண்டுக்கல்ல. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இது காட்ஸ் கிஃப்ட் தான் நினைக்கிறேன். அந்த ஃபேமிலி பற்றி அப்படியே சொல்லிடுங்க. ஆக்சுவலாக வந்து தாத்தா பேர் ஜான்பா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ஹாஜியான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. அவங்களுடைய வாரிசு யாருமே இல்லாதனால அந்த லெகசியை எங்கள் தாத்தா எடுத்துக்கிட்டாரு. ஸோ அவர் எங்கள் தாத்தா ஒரு விஷயம் முடிவு பண்ணார். என்னென்னா இந்த தப்பை நம்ம பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பசங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தாரு. அப்படி கீழே எங்கள் சித்தப்பா எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. 3வது ஜென்ரேஷனாக நான் உள்ள வரும்போது எங்கள் அப்பா என்ன நினச்சாங்கன்னா, இல்லை வேணாம், இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தால் நீ படிக்க மாட்டேன், ஸோ பெட்டர் நீ படி அப்படின்னாங்க. அப்போ தான் எங்கள் தாத்தா சொன்னாங்க, கெட்டு போகிறவன் எந்த ஃபீல்டு வந்தாலும் கெட்டு போயிடுவான். ஓகே. நல்லா இருக்கிறவே எங்கேருந்து நல்லா இருக்கும். ஆக்சுவலாக சம பாயிண்ட். ஆமாம். ஸோ வரட்டும், நீ கற்றுக் கொடுக்க வேணாம், நான் கற்றுக் கொடுக்கன்னு சொல்லிட்டு என்னை ஒரு 2 மூணு வேலைக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணாங்க. ஒன்ஸ் அந்த டைமில் கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ்னால அப்போனால கொஞ்சம் ரெகுலராக அந்த ஒர்க்கை பார்க்க முடியல, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ அசிஸ்ட் பண்ணுறதுக்கு வேற ஆள் நம்பிக்கையான ஆள் வேணும். புரிஞ்சு. ஸோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி ஓகே நீ வா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகி இன்னைக்கு பை காட்ஸ் கிரேட் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அவங்க 2 பேர்த்தோட பேர் நான் காப்பாற்றிட்டு இருக்கேன்னு நம்புறேன். அஃப்கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ டோட்டலாக எவ்வளோ பிரியாணி செஞ்சுருப்பீங்க? எத்தனை கிலோ செஞ்சுருப்பீங்க? ஆமாம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10,000 kg பண்ணியிருக்கேன் இந்த வரைக்கும். 10,000 கிலோ. 10,000 கிலோ இது வரைக்கும் இல்லை, ஒரு ஈவெண்ட்டில் 10,000 kg பண்ணியிருக்கேன். கேட்குறேன் மேக்ஸிமம் நான் இது வரைக்கும் பண்ணதா, அது கவுண்ட் வைக்க முடியுங்க. எப்படி 1,00,000 போயிருக்கும். 1,00,000 லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 2,500 கிலோ பண்ணேன். ஸோ நான் மட்டும் 12 இயர்ஸாக இருக்கேன். ஸோ கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு மினிமம் ஒரு 15,000 kg பண்ணியிருப்பேன். சூப்பர், வேறு லெவல். ஸோ இந்த COVID-19 ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிஸ்னஸ் வந்து டல் ஆயிடுச்சு. பர்டிகுலர் ஃபுட் இண்டஸ்ட்ரி நிறைய ஹோட்டல் இதாகிடுச்சு. மேரேஜஸே அப்போ நடக்கலை.
ஸோ அப்போ வந்து நீங்கள் கேட்டரிங் வச்சுருக்கீங்களா, எந்த அளவுக்கு அது உங்களை அஃபெக்ட் ஆகிடுச்சு? ஆமாம், அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மார்ச் எண்டில் தான் போட்டாங்க. ஏப்ரல் மே வந்து நம்மளுடைய முகூர்த்த டைம், அதுதான் டைம். உங்களுக்கு பீக் அது. செம்ம பீக்கான டைம். நம்ம என்ன நினச்சோன்னா இனிஷியலாக, அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த டைம் நான் காலேஜ் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 1 மந்த்து தான் பேண்டமிக் இருக்கும்னு சொல்லிட்டு லாக்டவுன் போட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அட்வான்ஸஸ் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அவங்க அட்வான்ஸஸ் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அவங்க மேரேஜஸ் நிறைய வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 10 பேர் 20 பண்ணிட்டாங்க. அது அவங்களே 10,000 பேருக்கு பண்ண வேண்டிய இடத்துக்கு 10 பேர் தான். ஸோ நம்ம எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அது இல்லாமல் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 50-60 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வந்துட்டு மந்த்லி அமௌண்ட் கொடுத்தே ஆகணும். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அது 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 வருஷம் போயிடுச்சு. ரொம்ப டஃப் சுச்சுவேஷன் தான். பட் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா அவங்கள நீங்கள் வந்து பார்த்துக்கணும். டேக் கேர் பண்ணி ஆகணும். நம்ம ஒரு எம்ப்ளாயிஸ் எம்ப்ளாயரோட பொறுப்பு வந்து எம்ப்ளாயிஸை பார்த்துக்கிறது தான். ஸோ நாங்கள் டேக் கேர் பண்ணோம். கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே அந்த 1 வருஷம் அப்படியே போச்சு. அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாக்டவுன் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அகெயின் 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே போயிடக்கூடாதுன்னு ஒரு லிமிட் இருந்துச்சு. 150 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தாங்க. அப்போ என்ன பண்ணோன்னா வர காசு எல்லாமே இங்கிட்டு தான் போகும். அதாவது நம்ம வாங்குவோம், வர காசு எல்லாமே இங்கிட்ட எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நமக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, எம்ப்ளாயிஸ் கொடுக்குற மாதிரி. இத்தனை வருஷம் நம்ம சம்பாரிச்சதுக்கு காரணமே எம்ப்ளாயிஸ் தான். நான் எம்ப்ளாயிஸ்னு சொல்ல விரும்பல. என்னோட அண்ணன் அக்கா அவங்க தான். அவங்க நம்ம ஃபேமிலிஸ் தான், என்னோட ஃபேமிலிஸ் தான். அவங்க இல்லைன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ நம்ம அவங்கள பார்த்துக்கணும், இதாக கரெக்ட் டைம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டோம். அவங்கள பார்த்துக்கிட்டது தான். இதுக்கப்புறம் லாக்டவுன் முடிஞ்சு 4 வருஷம் ஆச்சு. பை காட்ஸ் கிரேஸ் ரொம்ப நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு. சூப்பர் ப்ரோ. ஸோ ப்ரோ, ரீசெண்டாக வந்து ஒரு டாக் ஷோவில் வந்து அந்த பிரியாணி பக்கெட்டு விஷயமா, ஒரு குவான்டிட்டி விஷயமா ஒரு டிபேட் நடந்துச்சு. அதை பற்றி நீங்கள் அது என்னதான் விஷயம் அதை சொல்லுங்கள். நிறைய நாள் தான் சொல்கிறேன். ஆமாம், ஆக்சுவலாக அது மாறுங்க. இந்த ரேசியோஸ் ஒன்று இருக்குது. அந்த ரேசியோஸை வச்சே மாறும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு அவங்க சொன்ன கான்செப்ட்டுக்கு நான் வரேனே, 1 கிலோ போட்டால் அவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா படிக்கணக்கு சொல்லுவாங்க. ஒரு சேர் படின்னு சொல்லுவாங்க. 1/600 வரும். அது 1/600ங்கிறது 1 கிலோ 600 கிராம் 600 கிராம் வரும். அதை சமைச்சோம் அப்படின்னா 6 கிலோலேருந்து 1/600 வந்து ரைஸு, 1/600 மட்டன். எப்போவுமே இந்த ரேஸு நம்ம மினிமம் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் இப்போ நிறைய இடத்துல 1:1 எல்லாம் போடுறாங்களா? அதுக்கும் இல்லை, ஒரு படிக்கு 1 கிலோ. ஒரு படிக்கு ஓகே. நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஒரு படி சிம்பிளாக சொன்னால் 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி. நாங்கள் அந்த ரேஸில் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதை 1.5 படி நம்ம 1 படி கணக்கு வச்சுக்குவோம். அதை சமைச்சோம் அப்படின்னா ஒரு படிக்கு மினிமம் 6 கிலோ வெயிட் வரணும். 6லேருந்து 6.5 கிலோ வெயிட் வரணும். அதுதான் ப்ராப்பர். இது சீரக சம்பா அரிசிக்கு. பாஸ்மதி கொஞ்சம் அவுட் அதிகமாக வரும், உபரி ஜாஸ்திங்கிறதுனால ஒரு 1/2 கிலோ சேர்த்து வரும். 6.5 சொல்கிறேன்னா அது 6.7 கிலோ வரும். ஓகே. ஸோ இதுதான் கான்செப்ட். பட் அங்கே என்ன ஆகும்னா 4.5 கிலோ ஏதோ சொன்னாங்கல்ல, அந்த அது கிலோ அதான் 1 கிலோ ரைஸ் சமைச்சிங்கன்னா இப்போ அந்த கான்செப்ட் வரேன் பாருங்களேன். 4.5 கிலோ வரும். 4 கிலோவும் வரலாம், 4.5 கிலோவும் வரலாம். அது எப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மட்டன் இருக்குது. மட்டன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா அதோட வெயிட் ஒன்று இருக்கும். மட்டனை வாங்கி ஒரு 3 ஹவர்ஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா மட்டன் தண்ணி ஃபுல்லாக இறங்கி போயிடும், ட்ரை ஆயிடும். அப்போ அதோடைய வெயிட் வேக வேக சுருங்க ஆரம்பிச்சு வெயிட்டு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கேசஸ்லாம் இருக்குது. ஸோ இது இருக்குது. இதை தவிர்த்து நான் சொன்ன மாதிரி மட்டன் ரேஷியோஸ் மாறும். இப்போ 1:1 போடுறவங்களும் இருக்காங்க. இப்போ லாஸ்ட் ஈவென்ட் பார்த்தீங்கன்னா 1 kg ரைஸ்க்கு 2.5 kg மட்டன் போட்டேன். வெறும் மட்டன் தான் வரும். ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கும் உங்களுக்கு வெயிட் ரேஷியோ மாறும். இதெல்லாமே இருக்குது. ஓகே. ஸோ 2 பேர் சொன்னதுமே கரெக்டு தான். பட் அது டாக்ஸோங்கிறனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சொல்லும்போது கரெக்டாக பண்ணிட்டாங்க. பட் ரியாலிட்டி இதுதான். ஆனால் வந்து வெயிட் பிரியாணி குவான்டிட்டி ஜாஸ்தியாக உபரி ஜாஸ்தியாகுங்கிறது உண்மைதான். ஜி சிம்பிள் லாஜிக் ஜி. இப்போ பர் கேஜி ஒரு படி பண்ணுறேன்னா 6 கிலோன்னு நான் சொன்னேன்ல, அதை வந்து ஒரு ஆளுக்கு 1/2 கிலோன்னு சாப்பிட்டா 12 பேர் சாப்பிடலாம். சரிங்களா? இதை பல்க் ஈவெண்ட்ஸ் போகும்போது எல்லாருமே ரைஸ் மட்டுமே சாப்பிட மாட்டாங்க. அடல்ட் இருப்பாங்க, ஏஜ்டு பர்சன்ஸ் இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அடல்ட் சாப்பிட்ற சாப்பாடை ஏஜ்டு பர்சன் சாப்பிட மாட்டாங்க. அதுவும் சாப்பிடுவாங்க. ஸ்டார்டர்ஸ் வேறு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் ராவ வெறும் பிரியாணி மட்டும் பண்ணுறீங்க, ஒரு 1000 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னா 125 கிலோ போடுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டர்ஸ் அதிகமாகுது அப்படின்னா 100 கிலோ போட்டால் போதும். இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 80 கிலோ போட்டால் போதும். இது எல்லாமே மாறும். பட் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவங்க நேரம் கொடுக்கல. மேபி சொல்லியிருக்கலாம், எடிட்டில் போயிருக்கலாம். இந்த ரீசன்ஸ் இருக்கும். அப்போ திரும்ப அவர் சொன்னவரே ஒத்துக்கிட்டாரு. நாங்கள் பண்ணுறது இவ்வளோ இருக்கும், அவங்க பண்ணுறது டிபெண்ட்ஸ் அப்பான் தி கஸ்டமர் அண்ட் கேட்டரிங் தான். ஆமாம். என்னதான் உங்கள் வீட்டில் வந்து பிரியாணி செஃப்ஸ் நிறையா இருந்தாலும் நீங்கள் பிஇ முடிச்சிருக்கீங்க, எம்இ முடிச்சிருக்கீங்க, பிஹெச்டி, அதுக்கப்புறம் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஏன் நான் இதை கேட்குறேன்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி இருக்குன்னா சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு அந்த ஆஸ்பிரேஷன் இருக்கும். கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆஸ்பிரேஷன் இருக்கும். சில பேருக்கு வந்து இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இந்த தொல்லையே வேண்டான்னு வந்து ஒர்க் போவாங்க.
ஸோ அந்த இது சொல்லுங்கள், நீங்கள் காலேஜ் ஜேர்னி ப்ளஸ் இந்த ஒரு மைண்ட் செட்டு இது எப்படின்னு நீங்கள் இது சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மற்ற பிஸ்னஸ்க்கு நடக்கலாம். நம்ம பிஸ்னஸ்க்கு என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சமையல்கார பையன் சமையல்காரன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் நினைப்பாங்க. ஓகே. ஸோ அப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நோ, வரவே நீ கூடாது, நீ படிக்க தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நம்ம போகலான்னு சொல்லி ஒரு நாள் நான் ஒரு 8 படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் போகிறேன். சாப்பாடு அப்பா நல்லா சமைச்சிருந்தாங்க, எல்லாம் நல்லா பாராட்டுகள். ஆனால் வந்து அகெயின் அந்த சமையல்காரனா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருந்துச்சு. சேலரி வாங்குறதுக்காக அப்போ போய் உட்காந்தாங்க. மதியம் முடிஞ்சு 3 மணிக்கு முடிஞ்சு உட்காந்துருக்காங்க. 5 மணி ஆச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே வீட்டுக்கு போங்க, டைம் ஆயிடுச்சுன்னு அனுப்பிச்சிட்டாங்க. உட்காந்துருக்காங்க. 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, 9, 9:30 ஆயிடுச்சு. இவங்க போயிட்டு ஃபங்க்ஷன் தான் முடிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. அப்பா கொஞ்சம் ஏன் லேட் ஆகிடுச்சு சொல்லாமல், உனக்கு என்ன அவசரம், சமையல்காரன் தானே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க. அது பெரிய வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு, ரொம்ப மனசை தொட்டு ஆயிடுச்சு. ரைட்டு, பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறதுன்னு படிக்கலாம், நல்லா படிக்கணும். அப்போ வந்து அப்பா வார்த்தை சொன்னாங்க, இதுக்கு தானே நான் சொல்கிறேன், இது மாதிரி நீ சமையலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறேன், நீ படிச்சுட்டு பெரிய ஆளாக அப்புறம் தோணுச்சுன்னா வாங்கினாங்க. ஸோ அந்த வார்த்தையை நான் இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன். அப்படியே ஓடிச்சு ஓடினேன். 9th 10th +1 +2 கரெக்டாக லாக் ஆச்சு. அப்பாவுக்கு அந்த டைமில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கரெக்டாக எக்ஸாம் எனக்கு அந்த 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 கரெக்டாக நெருங்கிருச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணாங்கன்னா, நான் சப்போர்ட் பண்ணேன்னு, வா உனக்கே விடிய எங்கள் அம்மாவும் அப்பா முடிச்சிருந்தாங்க நான் படிக்கிறதுக்காக. எக்ஸாம் முடிச்சுப்போம், ஆத்தாக்கு ஈவெண்ட் இருக்கும், எக்ஸாம் முடிப்போம், ஈவெண்ட்டுக்கு போவேன், திரும்ப எக்ஸாம் படிப்பேன். ஸோ அப்படியே போச்சு. அந்த +2 முடித்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு இடத்துல அப்பா அந்த டைமில் வரும்போது நான் போய் சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் சமைச்சேன். அது ஒரு போதைன்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க பாராட்டு கிடைக்கிறது ரொம்ப புகழ் போதை. ரொம்ப ரிஸ்கியான விஷயம். ரொம்ப 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 சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அப்பா கைப்பக்கம் வந்து இந்த வார்த்தை சொன்னாங்க. ஒருத்தர் சொல்லலை, நான் ஆக்கின 100 பேர்னா 80 பேர் சொல்லிட்டு போனாங்க. மேபி நான் சின்ன பையனாக இருந்தேன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். அது எனக்கு ஒட்டிக்கிச்சு, மோட்டிவேஷன் மாதிரி. ஆமாம், என்னடா வேற எங்கேயுமே நம்ம இப்படி யாரையும் பாராட்டினது இல்லையே. நம்ம கிளாஸ் இருக்கிற வாத்தியார் நம்ம யாரும் இப்படி அவங்கள பாராட்டினது இல்லை. நிறைய பிஸ்னஸ் பார்த்துருக்கோம், பட் இதில் எல்லாம் பாராட்டுறாங்களே, அவன் நம்ம பண்ணக்கூடிய தொழிலை ஒழுங்காக பண்ணால் எல்லாத்துக்கும் பிடிக்கும், எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணாச்சு, கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். அட் த சேம் டைம் நான் படிப்பு விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த படிப்புக்காக என்ன பண்ணால் லோக்கலில் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணேன், பிஇ படித்தேன். 4 வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்று இன்ஜினியரிங் கற்றுக்கிறது, 2வது ஃபீல்டு கேட்ரிங் ஃபீல்டு என்ன நுணுக்கங்கள் இருக்குன்னு கற்றுக்கிட்டேன். அடுத்து எம்இ பிஇ முடித்த உடனே இமீடியட்டாக என்ன பண்ணாங்கன்னா கம்பெனிக்கு போகலான்னு சொன்னாங்க. நான் யோசிச்சுட்டு இல்லை, வேணாம், பிஸ்னஸ் இருக்குது. நான் என்ன சொன்னேன், ஏதாச்சும் வேறு எம்இ படித்தேன் அப்படின்னா நான் பிஸ்னஸை ஃபாலோ பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு டான்செட் எக்ஸாம் எழுதினேன். பை காட்ஸ் கிரேஸ் நல்ல காலேஜ் கிடச்சிது, கோயம்புத்தூரில் ஜிசிடி. சொல்லவா வேணும், சரி ஓகே. ஆனால் என்ன பிஸ்னஸ் போயிருவேன்னு யோசித்தேன். ஆமாம். அப்போ அப்பா என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல, ஜென்ரலாகவே சாட்டர்டே சண்டே தான் நமக்கு ஆர்டர்ஸ் இருக்கும், மிச்ச டைம் நான் பார்த்துக்கிறேன், சாட்டர்டே சண்டே தான் அப்போ வந்துருக்கேன். ஸோ அங்கே போனேன். அங்கே கிடைச்ச எக்ஸ்போசர் வேறு. ஒரு கேட்ரிங்கை எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாங்கிறத அந்த ஜிசிடியில் கற்றுக்கிட்டேன். எல்லாமே நம்ம இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், எல்லாமே ஒரு எக்ஸ்போசர் தானே. இங்கே லோக்கலில் படிக்கும்போது அதோட எக்ஸ்போசர் வேறு, கோயம்புத்தூர் படிச்ச அட்மாஸ்பியர் வேறு. இங்கே வந்து பார்த்தா நிறைய ஹோட்டல்ஸ் இருந்தது, நிறைய கேட்ரிங் நிறைய பேர் நல்லா விதமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 2 வருஷம் நான் அகெயின் கேட்ரிங் படித்தேன், அதே மாதிரி இன்ஜினியரிங் படித்தேன், மாஸ்டர் டிகிரியும் படித்தேன். முடிச்ச உடனே சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிது, அசிஸ்டன்ட் மேனேஜராக. அப்போ தான் ஒரு நல்ல கால் எடுக்கணும். இங்கிட்டு பார்த்தா கேட்ரிங்கு ஃபீல்டு நம்ம நல்லா சம்பாதிக்கலாம், நம்ம லெகசியை கண்டினியூ பண்ணணும். ஏன்னா அடுத்து எல்லாமே சின்ன சின்ன பசங்க இருந்தாங்க, சித்தப்பா பசங்களோ என் தம்பியோ எல்லாமே சின்ன பசங்க, 8வது 7வது படிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம கரெக்டாக முடிவு எடுக்கணும். சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், படித்த படிப்பை விடவும் கூடாது, இது லெகசியை மெயின்டைன் பண்ணணும். லோக்கல் காலேஜஸ் ஏதாவது காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். லோக்கலி பெஸ்ட்டு காலேஜ் எனக்கு ஜாப் கிடச்சிது, ஜாயின் பண்ணேன். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணேன். அப்படியே போயிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் டைட்டாக இருக்கும். எப்படி டைட்டாக இருக்கும்னா, சாட்டர்டே சண்டே ஈவெண்ட் போவேன். சம்டைம்ஸ் லாங் போயிட்டேன் அப்படின்னா நைட்டு வரதுக்கு 1 மணி 2 மணி ஆயிரும். தூங்கி எந்திரிச்சு காலையில் போனால் ஃபர்ஸ்ட் ஹவர் நம்ம கிளாஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் பீரியடே கிளாஸ் இருக்கும். அப்போ நம்ம டல்லா போனா பசங்க பார்த்து டல் ஆயிருவானுங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் திங்கக்கிழமை ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து டல் ஆயிட்டாங்க, முடிஞ்சு. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் அந்த மாதிரி क्वेश्चन இருக்கும். என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க? மெக்கானிக்கல். சோ என்ன பண்ணேன், சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் டைட்டா இருக்கு. என்ன செய்யணும், நமக்கு டீ தான். காலை எழுந்திரிச்சு நல்லா டீ சாப்பிட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சிரிச்ச மூஞ்சியில் போய் கிளாஸ் எடுப்பேன். அந்த கிளாஸ் என்ன ஆகும்னா, நமக்கு பசங்களுடைய இன்வால்வ்மெண்ட்டை பொறுத்து நம்ம கிளாஸ் எடுக்க விதமே மாறிடும். இப்போ நீங்கள் பசங்களோட மிங்கிள் ஆகும்போது உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கு ரொம்ப ஜோவியலாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அப்படிதான்
எனக்கு அந்த ஒரு கேட்டரிங் கனெக்ஷன் கிடைக்கும். கேட்டரிங் ஃபீல்ட்லேயும் அப்படி தான். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி, என்னுடைய ஃபேமிலிஸும் நல்லா சப்போர்ட்டு. அதே மாதிரி இங்கே காலேஜ் சரி எனக்கு என்னுடைய கொலீக்ஸும் சரி, என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் சரி சப்போர்ட். ஸோ ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் ரீசெண்டாக நம்ம தீனாஸ் கிச்சன் சாரோட வீடியோ போட்டு அதில் கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு. அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைரல் ஆகாமே என்னுடைய நம்பர் அதில் கொடுத்து நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்போ அகைன் ஒரு கால் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக பிஸ்னஸ் பார்க்குறதா இல்லை இந்த ஜாப் பார்க்குறதான்னு. சரி ஓகே, நம்ம படிச்சதுக்காக மரியாதைக்காக வேலை பார்த்தாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாக பிஸ்னஸ் பார்க்கலான்ட்டு லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக போயிட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. சூப்பர். ஸோ அந்த கொஸ்டினை தான் அடுத்தது நான் கேட்கலான்ட்டு இருந்தேன். ஸோ அந்த ஷிஃப்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறும்போது வீட்டில் அஃப்கோர்ஸ் வந்து ஃபேமிலியில் ஒய்ஃபு பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு வேண்டாங்கிற மாதிரி ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ஏன் அந்த ஹெசிடேஷன்னா பையன் எந்த இடத்துலையும் இதாகக்கூடாதுங்கிற ஒரு ஹெசிடேஷன். வீட்டில் வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? ஸோ அது ஏன் இதை கேட்குறேன்னா, எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஸ்டேஜில் வரும். நான் வந்து ஒர்க் போயிட்டுருப்பேன், சம்டைம்ஸ் எனக்கு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல வந்து பிஸ்னஸாக ஒர்க்கா அப்படிங்கிற அந்த ஒரு இதில் டைலமாவில் இருப்போம். அந்த இடத்துல நம்ம ஒரு கால் எடுத்தாகணும். அந்த காலம் நீங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ யோசிச்சிங்க? இல்லை ப்ரீ பிளான்டாக முன்னாடியே எதாவது பண்ணி யோசிச்சிங்களா? இல்லை வேற என்ன சொல்லி வீட்டில் கன்வின்ஸ் பண்ணீங்க? அதுக்கு நம்ம இந்த கோவிட்-19 டைம் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதில் தான் ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும்போது காலேஜில் ஹாஃப் சேலரி எல்லாத்துக்குமே தெரியும், ஹாஃப் சேலரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது முடிஞ்ச வரமே நிறைய லே ஆஃப் நடந்துச்சு. ஸோ இப்போ நான் அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நம்ம எம்ப்ளாயாக இருந்துட்டு நம்ம இங்கிட்ட பார்த்துட்டு இருக்கலாம், நமக்கு தான் ஃபேமிலி 2 குதிரை சவாரி பண்ணலாம்னு நினச்சேன். பட் அப்போ தான் தெரிஞ்சு 2 குதிரை சவாரி பண்ணால் நம்மளால் 40 km/h தான் போக முடியும். சிங்கிள் குதிரையில் போகும்போது தான் 100 km/h போக முடியும் தெரிஞ்சுது. அதாவது இன்னும் நிறைய பேர்த்து வேலை கொடுக்க முடியும், என்னால் 4-5 ஈவெண்ட்ஸ் ரெகுலராக எடுக்க முடியும், நிறைய பேர்த்து வேலை கொடுக்க முடியும். ஆக்சுவலாக கான்சென்ட்ரேட் ஆன் ஒன் திங் அட் அ டைம். ஆமாம், அதுதான் பெஸ்ட்டு பண்ணலாம். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, அது 2 குதிரையில் ஓடும் போதே ஒரு குதிரை ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே வந்தேன் நான். அதுதான் கேட்ரிங். இதுக்கு முன்னாடி நான் என்னை போர்ட்ரேட் பண்ணது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக போகிற இடங்களில் என்னோடய ஃபேஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன். பை யூஸிங் சோசியல் மீடியா, யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஃபோக்கஸ் பண்ணேன். அப்படியே போய்கிட்டே இருந்தது. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. போகிற இடங்களில் நிறைய ரெகனைஸ் நடக்க ஆரம்பிச்சிது. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இது கொண்டு போயிடலான்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2021-22 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மைண்டு. நான் என்ன பண்ணேன்னா, சும்மா விளையாடுறதுனா எங்கள் வீட்டில் சொல்லிட்டு இருப்பேன், ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன், முடியல, டைட்டாக இருக்குது. அவங்களும் தெரியும்ல, சரி ஓகே காலையில் இங்கே வரான், காலேஜ் போகிறான், நைட்டு வரான், பார்க்குறான், சரி ஓகேப்பா பார்த்துக்க அப்படின்னாங்க. ஆனால் நீ விட்டுட்டு வந்த அப்படின்னா யார் திரும்ப உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கரெக்ட். பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும். அந்த சொல்லிட்டாங்க. ஆமாம், நீ ஓ இஷ்டம் தான் பண்ணிட்டாங்க. 2021 24 வரைக்கும் நான் தான் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். இயர்லி எவ்வளோ முகூர்த்தம் இருக்குது, நமக்கு லாஸ்ட் 3 years எத்தனை ஆர்டர்ஸ் நம்ம இண்டிவிஜுவலாக டேட்டா எடுத்தேன். இண்டிவிஜுவல் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் இண்டிவிஜுவலாக எப்படி பண்ணியிருக்கேன், அப்பா மூலிமா எவ்வளோ வந்துச்சு, தம்பி மூலிமா, ஃபேமிலி சர்க்கிள்லேருந்து எவ்வளோ வந்துச்சு. இது தவிர்த்து நம்மளுடைய ஏர்னிங்ஸ் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, யூடியூப் இருக்கா, அது என்ன பண்ண முடியும், சோசியல் மீடியா இருக்கா, அது என்ன பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையுமே டேட்டாவை எடுத்து கம்ப்ளீட்டாக ஒரு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே ஃபைன், வி கேன் சர்வைவ். ஒஸ்ட் கேஸுக்கு அடுத்து பேண்டமிக் போட்டால் கூட சுச்சுவேஷன் வந்து ஒரு லாக்டவுன் போடுறாங்க அப்படின்னா கூட நம்ம சர்வை ஆக முடியுமாங்கிற டேட்டா வச்சு வெரிஃபை பண்ணேன். கரெக்டாக இருந்தது. ஸோ அப்போ நான் சொன்னேன், ஒய்ஃப்ட்ட சொன்னேன் விட போகிறேன்னு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா வீட்டில் என் ஒய்ஃப் தான் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க தான் விடுன்னு சொல்லிட்டு 2022 நான் தான் ஒன்றுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்புறம் வீட்டில் சொன்னேன் அகெயின், இல்லைப்பா உனக்கு சமையல்காரன்னு சொல்லுவாங்க அப்படின்னாங்க. அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த டைமில் மாதமுட்டி ரங்கராஜ் என்னை வந்து அந்த ஒரு ட்ரெண்டான வந்துட்டு இருந்துச்சு. அப்போ நான் காமிச்சேன் கோயம்புத்தூர். ஆனால் கோயம்புத்தூர்ல இவங்க பண்ணிட்டு இருக்காங்கம்மா, இவங்க கேட்ரிங் தான், இவங்க இவ்வளோ பெருசாக ரீச் ஆயிருக்காங்க, ஒரு சமையல்காரனை இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணலாங்கிறது அவங்க காட்டிட்டாங்க. இப்போ நமக்கு ஒரு ரோல் மாடல் வந்தாச்சு. இப்போ நம்ம அதை பண்ணோம், அந்த ஒரு பாத்து கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளும் அப்படி பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்த ஆரம்பிச்சேன். ஒரு 2 days பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு நானும் அம்மா எல்லாமே போயிருந்தோம். வந்தவங்க ஒருத்தவங்க நீ பார்த்துட்டே இருந்தாங்க, தெரிஞ்சிருச்சு சரி நம்ம எங்கேயோ பார்த்து பார்த்து என்கிட்ட பேசுகிறாங்க. என்கிட்ட பேசிட்டு தம்பி உங்கள் வீடியோ பார்த்து அந்த 1/2 kg சிக்கன் பிரியாணி பண்ண ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நன்றி, இது மாதிரி யாரும் சொல்லித்தர மாட்டாங்கன்னு, ரொம்ப தேங்க்ஸ்மான்னு. பக்கத்தில் எங்கள் அம்மா வந்தோடனே எங்கள் அம்மா பார்த்து கையை பிடிச்சிட்டு ரொம்ப நல்ல பிள்ளைய பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அம்மா வந்து என்கிட்ட ஓகேடா ஏதோ பரவாயில்ல, எப்போவுமே அம்மா வந்து டக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்களே ஃபேமிலிலாம், அடுத்தவங்க சொன்னாதான் ஒத்துக்குவாங்க. சரி ஓகேப்பா நல்லா பண்ணுற போல நல்லா பண்ணும் அப்படின்னாங்க. ஸோ இப்போ அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அட் த சேம் டைம் ஜாப்பை ஃபுல்லாக குயிட் பண்ணி வரவே வரல. அட்சன் பேக்கர்லேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது.
விசிட்டிங் ஃபேக்கல்டின்னு. ஸோ அப்போ ஃப்ரீலான்சர் மாதிரி. ஃப்ரீலான்சர் மாதிரி அப்பப்போ கெஸ்ட் லெக்சர் கொடுக்குறது, சோஷியல் மீடியா எப்படி ஹேண்டில் பண்ணுறது சொல்லி தரது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி, அப்புறம் கேட்டரிங் ஃபீல்டு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது, சில ஹோட்டல்ஸ்க்கு ஃபுட் கன்சல்டிங் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நான் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சது. அதனால பேக்கப் இருந்துகிட்டே இருந்திருக்கு. நம்ம ரெடி பண்ணணும் தலைவரே. என்ன பண்ணிட்டாங்க ஜென்ரலாகவே, ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போதே உடனே ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு வேலை தர்றாங்க. அது தப்பு. ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கும் இன்னொரு வேலையை பேக்கப் ரெடி பண்ணி வச்சிடணும். அது பிஸ்னஸாக இருக்கட்டும், வேறு ஒர்க்காக இருக்கட்டும், ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே போனால் நம்ம சர்வே ஆக முடியுமான்னு டேட்டா வேணும். டேட்டா பேஸ் தான் இங்கே மஸ்ட். கால்குலேட்டர் ரிஸ்க் தான் இல்லை. ஆமாம், சும்மா நம்ம எடுத்துகிட்டு நான் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறேன், நாங்கள் எடுத்துகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருவீங்கன்னா தப்பு. டேட்டா பேஸ் வேணும். அந்த டேட்டா வச்சு நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும். அடுத்து இங்கேருந்து நம்ம எத்தனை வருஷத்துக்கு அட்லீஸ்ட் மினிமமாக சர்வே ஆக முடியணும். நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு இருக்கணும். இந்த பிஸ்னஸ் அட்லீஸ்ட் 2 வருஷம் சஸ்டெயின் ஆகுன்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் அந்த முடிவு எடுக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. ஓகே, நமக்கு வந்து அது எடுத்தனால இப்போ நான் ஒன்றும் இல்லை, ஒஸ்ட் கேஸ் கேட்டரிங் நீங்கள் கவுத்துட்டுருச்சு, கேட்டரிங் தான் பிஸ்னஸ் சரியாக ஒரு பேக்கப்புக்கு எனக்கு ஒரு வேலை சோஷியல் மீடியாவுக்கு ரெகுலர் வீடியோஸ் போட்டால் நல்லது இன்கம் வரும். இல்லை அது இல்லையா ஃபுட் கன்சல்டிங் நான் போக முடியும், அதுவும் இல்லையா அர்ஜென்ட் ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன் நான் சொன்னேன், அதில் போய் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக போகலாம், கெஸ்ட் லெக்சர் கொடுக்க போகலாம். நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் இல்லை, அதை ஃபெயிலியரை வச்சு நான் ஏர்ன் பண்ண முடியும். இதனால் நான் தோற்று போயிட்டேன், இதை நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ அதனால் வந்து எல்லா ஃபீல்டும் சஸ்டெயின் ஆக முடியும். இதுக்கெல்லாம் எடுக்கிறத நான் எம்இ முடிச்சேன். ஓகே, இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டேன்னா அந்த எம்இ முடிக்கிற டைம்ல கற்றுக்கிட்டேன். அந்த லாஸ்ட் இயர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த பாத்து தான் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். படிப்புனால தான் இந்த ஸ்டேஜ் அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. காசா பால்ட்டாலே விட்டுறாங்க. படிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஹோட்டல்ஸுக்குன்னு சில ரெகுலேட்டரி இருக்குது. எஃப்எஸ்எஸ்ஐ வந்து சில ரெகுலேட்டரி கொடுக்குறாங்க. ரூகோ சர்டிஃபிகேட் இருக்கும். அந்தந்த மாதிரி சில ஹோட்டலில் ஆரம்பிச்சோன்னா இந்தந்த மேண்டேட்ரி ப்ரிகாஷன்ஸ் ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கேட்ரிங்க்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதை எத்தனை பேர் எவ்வளோ நல்லா ஃபாலோ பண்ணுறீங்க? அதுக்குமே எஃப்எஸ்எஸ்ஐ இருக்குது. ஓகே, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம எடுக்கணும். ஓகே. ஸோ ஜென்ரலாக இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய குவாலிட்டியாக பண்ணணுங்கிறது தான். கேட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குவாலிட்டியாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் வரும். இப்போ ஹோட்டல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்றோம், இன்றைக்கி குவாலிட்டி மட்டமாக இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் அங்கே போக மாட்டாங்க. பட் ஃப்ளோட்டிங் கஸ்டமர் அதிகமாக இருப்பாங்க, அடுத்தடுத்து ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. பட் கேட்ரிங் பொறுத்தவரை இப்படி கிடையாது. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கிங் தான். இன்றைக்கி இங்கே பண்ணக்கூடிய ஈவெண்ட்டில் ஒரு சின்ன ஐட்டம் சொதப்பினாலுமே அடுத்த ஈவெண்ட்டுக்கு அது வராது. ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். அதுக்கேற்ற ப்ராஃபிட் தான் அதுலேயுமே இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடியதை ப்ராப்பராக பண்ணணும். ஃபுட்டில் குவாலிட்டி கொடுக்கணும். அது இல்லாமல் டைனிங் அதுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், சர்வீஸ் மெயின்டைன் பண்ணணும், நம்ம கஸ்டமரை அனுசரிக்கிற விதம்னு ஒன்று இருக்குது. ஹாஸ்பிட்டாலிட்டி. ஆமாம், ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு ஃபுட்டுடைய டேஸ்ட்டை விட ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப. நம்ம ஒரு காசு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 500 கொடுக்குறோம்னா அது என்ன எதிர்பார்ப்போம்? ஃபுட்டு நல்லா இருக்கணும், ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும். எல்லாருமே இது பேசிக் நீடு தானே. ஸோ இது எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. முக்கியமாக கேட்ரிங் ரொம்ப ரொம்ப மஸ்ட். இது இருந்தால் மட்டும் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். இன்றைக்கி சாப்பாடு நல்லா இருக்குன்னா வந்திருக்கக்கூடிய 1000 பேர்த்தில் நீங்கள் எவ்வளோ வரை ப்ரொமோஷன் பண்ணலாம், வீடியோஸ் எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம், அதெல்லாம் வந்து மேட்ரு கிடையாது. நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும். நல்லா இல்லைன்னு ஒரு விஷயம் தப்பு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கஸ்டமர் மட்டும் நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு போவாங்க. அந்த லெவலில் வச்சுருக்கணும். நல்லா இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை அப்படி 10 அடுத்தவங்க கிட்ட தான் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், அதுதான் அவங்க தான் ஆக்சுவல் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்க தான் அமௌண்ட் கொடுத்து பண்ணுறதை விட பெட்டர் இதுதான். வேர்ட் பை மவுத் வர்றது தான் பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ். ஃபுட்டை நீங்கள் ப்ராப்பராக ஹைஜீனிக்காக டேஸ்ட்டாக ஹாஸ்பிட்டாலேயே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா அவங்க தான் உங்களுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்சஸ். கரெக்ட். எங்கள் வீட்டுக்கு வந்தார், சூப்பராக பண்ணார், கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஆமாம், சில சமயம் அவங்க எனக்குலாம் ஞாபகம் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் நான் போகிறேன், என்கேஜ்மெண்ட் நான் தான் பண்ணுறேன், கல்யாணம் நான் தான் பண்ணுறேன், ரிசப்ஷன் நான் தான் பண்ணுறேன், வளகாப்பு அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே நான் தான் பண்ணுறேன். ஃபேமிலி செஃப் ஆகிட்டீங்க. ஃபேமிலி செஃப் எனக்கு அது தெரியல. நான் ஜென்ரலாக நிறைய பண்ணுறதுனால ஞாபகம் இல்லை. அன்னைக்கு கூப்பிட்டு வச்சு உட்கார சொல்கிறாங்க. என்ன மேட்ரு அப்படின்னா பொண்ணு வீட்டில் இவர் சமைக்கணும்னு சொல்லிட்டு வேற எதுவுமே கேட்கலையாமா, இவர் மட்டும்தான் சமைக்கணும். இதான் அவங்க டிமாண்டாக இருந்ததான். பொண்ணுக்கள் நகை போடுங்க இந்த மகால் எதுவுமே கேட்கலையா. எனக்கு எங்கள் செஃப் இவர் தான் சூப்பராக சமைப்பார், எனக்கு இவர் தான் வேணும், அவர் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எனக்கு எதுவுமே தெரியல அந்த டைமில். முடிச்சுட்டு ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் முடிச்சு அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிச்சு ஒரு செட்டில்மெண்ட் போகும்போது நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், நினைக்கிறேன் நல்லா ஃப்ரீயாக இருந்தேன். அவங்களுக்கு வந்து பேசும்போது தான் சொன்னாங்க, நாங்கள் தான் உங்களுக்கு வந்து பெரிய இன்ஃப்ளூயன்சர், எங்கள் ஏரியாவில் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இது என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா நம்ம ஒர்க்கை ப்ராப்பராக கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்காக மற்றவங்க பேசுவாங்க பண்ணுறாங்க. ரிஸ்க் ஃபேக்டர் எடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் நல்லா பண்ணுவாங்க, இல்லாட்டி நான் பொறுப்பு. அந்த வார்த்தை யார் சொல்லுவா சொல்லுங்க? இன்ஃப்ளூயன்சர் யாராவது சொல்லுவாங்களா? அதை எப்படி சொல்லுவாங்க? அவங்க சொல்றாங்க கரெக்ட், சாப்பாடு நல்லா இருந்துச்சு, ஏதாவது பிரச்சனை நான் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. ஸோ அது நம்ம ஒர்க்கு ப்ராப்பராக பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஓகே. இந்த செம்மறி ஆடு பற்றி ஒரு மித்து இருக்கும்.
சம்டைம்ஸ் வந்து செம்மறி ஆடு போட்டு பிரியாணி செய்யக்கூடாதும்பாங்க, வெள்ளாடு தான் போட்டு பிரியாணி செய்யணுங்கிறாங்க. அது என்ன மித்து அது? மித்து இல்லைங்க, அது ஆக்சுவலாக இட் டிபெண்ட்ஸ் தான். ட்ரூலி ஸ்பீக்கிங் செம்மறியாட்டில் தான் கொழுப்பு பதம் அதிகம். அதுதான் பிரியாணிக்கு டேஸ்ட்டே. நீங்கள் என்னதான் ஆயிலும் நெய்யும் யூஸ் பண்ணி சமைச்சாலும் அந்த நேச்சுரலாக மட்டன் மீட்டுடைய அந்த கொழுப்பு தன்மை தான் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, நிறைய கடையில் உங்களுக்கு செம்மறி ஆடு போட்டு பிரியாணி செய்ய மாட்டாங்க நான் பார்த்த வரைக்கும். அதனால தான் அதை கேட்குறேன் நான். இல்லை, ட்ரூலி ஸ்பீக்கிங் இதுதான். திண்டுக்கல் ஃபுல்லாக செம்மறியாடு தான், வெள்ளெல்லாம் கிடையாது. ஓகே. திண்டுக்கல் பிரியாணி இவ்வளோ தூரம் ஃபேமஸான காரணமே அந்த செம்மறியாடு. அதை நான் சொன்ன ரேஞ்ச் தான், 8 to 12 கிலோன்னு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்சுக்குள்ளே ஆடு பிடிக்கணும். அந்த 10 கிலோ கறி வருது அப்படின்னா அட்லீஸ்ட் 1.5 கிலோ 2 கிலோ அளவுக்கு கொழுப்பு இருக்கணும். அதுதான் அந்த பிரியாணிக்கு டேஸ்ட். ஆனால் கொழுப்பு பதப்பு பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டில் கம்மியாக இருக்கும். அது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை எண்ணெய் ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதுதான் சொல்கிறேன், இன்பில்டாக வரக்கூடியது வேறங்க. அந்த மட்டன்லேருந்து வரக்கூடிய கொழுப்போட ஃப்ளேவர் வேற இருக்கும். நீங்கள் ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றுறது ஒரு ஃப்ளேவர். இப்போ இது 2 மீட்ல டைஜஷன் பிரச்சனை ஏதாவது வருமா? இல்லை அப்படிலாம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி மித்தெல்லாம் இருக்கு. இல்லை அப்படிலாம் இல்லைங்க. ஆக்சுவலாக நம்ம நிறைய சமைக்கிறோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் சில பேர் சொல்கிறாங்க, இப்போ அந்த டேல நீங்கள் ஜஸ்ட் 2 மீட்டும் வச்சுருங்களேன், 2லேயும் பிரியாணி வச்சுருங்க, நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க. அவங்க 2மே வெள்ளாடுன்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் மைண்டு தான். ஆமாம், நீங்கள் செம்மறியாடுன்னு சொல்லி சாப்பிட சொல்லுங்களேன், சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணும், மைண்ட் செட் ஆயிடும். அது மாதிரி தான். பட் ட்ரூலி ஸ்பீக்கிங் செம்மறியா தான் டேஸ்ட்டு. வெள்ளாடு டேஸ்ட் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அது வந்து பெஸ்ட்டு இந்த கறி குழம்புக்கு, மட்டன் சுக்காக்குலாம். மட்டன் சுக்காக்கு செம்மறியாடை விட வெள்ளாடு தான் பெஸ்ட். அது டேஸ்ட் கொடுக்காதுங்க. ஏன்னா அது வந்து என்ன ஆகும்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்து வேகும். ஸ்லோ குக்கிங் தான். எடுக்க ஸ்பைசஸ் கூட நல்லா அப்சர்வ் பண்ணி அதோடைய டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும். மட்டன் சுக்கானா அதுதான். மதுரை மட்டன் சுக்கா ஃபேமஸ் ஆன காரணமே இதுதான், வெள்ளாடு தான். ஆனால் திண்டுக்கல் பிரியாணி ஃபேமஸ் ஆன காரணம் செம்மறியாடு. ஓகே, இது தெரிஞ்சா போதும். ஓகே. ஸோ இன்னொன்று வந்து உங்ககிட்ட தான் அந்த கேள்வி கேட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன் திண்டுக்கல் பிரியாணி இவ்வளோ ஸ்பெஷல்? நான் சொன்ன அந்த மட்டன் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா நான் இதை கேட்குறேன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட்ட வரைக்கும் மற்ற பிரியாணியில் சைடிஷோட வச்சு சாப்பிடலாம். இந்த பிரியாணிக்கு சைடிஷ் தேவையே இல்லை, அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல, அதனால கேட்குறேன். சிம்பிளுங்க, அந்த ஏரியா கிடைக்கக்கூடிய அதோடைய ஸ்பைசஸ் தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னது அந்த மட்டன். நம்ம பார்த்தீங்கன்னா கன்னிவாடின்னு சொல்லுவாங்க. கன்னிவாடியில் இந்த ரேஞ்ச் ஆஃப் குட்டி இருக்கும், 8லேருந்து 12 கிலோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரூலி ஸ்பீக்கிங் இது சேலத்துக்கிட்ட மேச்சேரின்னு ஊர் இருக்கு, அங்கேருந்து வந்தது தான் இது மேச்சேரி குட்டி. அங்கேருந்து இந்த கன்னிவாடிக்கு தான் ஸ்டாக் எடுத்து இப்போ இங்கே ஃபுல்லாக வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது ரெண்டாவது ஆத்தூர் டேம் தண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் தானே, அந்த காலத்துலலாம் இப்போ இருக்க மாதிரி பியூரிஃபை வாட்டர் எதுவுமே கிடையாது. டேம் தண்ணி தான் வரும். ஆத்தூர் டேம் தண்ணி அதுக்குன்னு யூனிக்காக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதை சுற்றி சித்தாங்குட்டை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி அப்போ வந்து விளைச்சிருந்தாங்க. அது வந்து காலாபாத் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, இல்லை காலாபாத் இப்போ அது அழிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் இதை ட்ரூலி ஸ்பீக்கிங் தான் காலாபாத் வெரைட்டிஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் மிச்சம் எல்லாமே என்ன செய்வாங்க அப்படின்னா முழுசாக போட்டுருவாங்க. பட் இங்கே என்ன பவுடர் ஃபார்மேட்டில் மாற்றினாங்க. அந்த அரைச்சி போடுறது பட்டையோ ஏலக்காய் கிராம்போ இது எல்லாமே அரைச்சி போட ஆரம்பிச்சாங்க. தக்காளியும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிப்பாங்க. அந்த புளிப்புக்கு பதில் என்ன செஞ்சிருவாங்கன்னா தக்காளி கம்மி பண்ணிட்டு தயிரோ லெமனோ ஆட் பண்ணுவாங்க. ஸோ தக்காளி அதிகமாக ஆச்சுன்னா அந்த தக்காளி ஃப்ளேவர் டாமினேட்டிங்காக. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஃப்ளேவர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, மாற்றினாங்க. ஸோ பட்டையை அரைச்சி போகிறவங்களையும் என்ன ஆச்சுன்னா அந்த ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சது. தக்காளி ரேஸு குறைக்கிறதுனாலையும் தயிர் லெமன் ஊற்றுறதுனால அந்த அந்த புளிப்பு தன்மையை கொடுக்க முடிஞ்சிச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது ப்ரௌன் கலர் வந்துருச்சு. மட்டன் ரோஸ் கலர் வர்றதுக்கு காரணமும் இதுதான், நான் சொன்னது தான். அருமையான கலர் அண்டு கலர் காம்பினேஷனே நல்ல காம்பினேஷன். ஸோ இப்போ நீங்கள் நிறைய இடத்துல சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு ஃபேவரட்டான பிரியாணிஸ்னால் என்னென்ன தமிழ்நாட்டில்? எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணிலையும் சொல்லலாம். நார்மல் நிறைய இடத்துல போய் சாப்பிட்றோம், இங்கே எல்லாம் போனீங்கன்னா இந்த பிரியாணிலாம் சாப்பிடுங்க. நான் வந்து பாஸ்மதி SS ஹைதராபாத்தில் சாப்பிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே கோயம்புத்தூர் தான் படித்தேன், நான் சொன்னேன்ல. ஸோ கோயம்புத்தூர் படிக்கும்போது நான் ஜென்ரலாகவே அப்போ மைண்ட் செட் இருந்துச்சு, நம்ம பண்ணுற மட்டும் தான் பிரியாணி, மிச்சம் பண்ணுற பிரியாணி இல்லைன்னு மைண்ட் செட் இருந்தது. அது ரொம்ப தப்பு. எனக்கு உடச்சு விட்டது அது டிமாண்டேஷன் நடந்துச்சு. சாப்பாடுக்கு எதுவுமே இல்லை, காசே இல்லை. எங்க நீங்க யார்ட்டையுமே இல்லை, கையில காசு இருக்கு, மாற்ற முடியல. இப்போ என்ன பண்ண, அப்புறம் அன்னதானத்துக்குலாம் போய் அன்னதானம் நிறைய போட்டாங்க அந்த டைம்ல, கோயிலுக்கு நடந்துச்சு. அப்போதான் மைண்ட் செட் மாறிச்சு. ஆஹா, நம்ம அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் உணவு, அது உணவு ஒவ்வொன்றுக்கும் யூனிக் டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ புரிஞ்சது, சாப்பிட ஆரம்பித்தேன். அப்புறம் அன்லிமிட்டெட் பிரியாணி ஒன்று இருக்கும்,
கோயம்புத்தூர்ல செந்தில் குமரன் தியேட்டர், காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கு. அங்க போய் சாப்பிட என்ன செய்வோம்னா, காலையில மதியம் சாப்பிட மாட்டோம், ஒரு 3-4 மணிக்கு வருவோம் பசங்க எல்லாமே. அந்த டைம்ல வந்துட்டு அங்க ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போயிடுறது. 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வாங்கி சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் பீஸ் வைப்பேன், அப்புறம் எல்லாம் ரைஸ் மட்டும் தான். பட் இருந்தாலும் ஃபுட் தானே, அதுவும் ஒரு பிரியாணி தானே. நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. எனிவேஸ் இட்ஸ் a பிரியாணி ரைட். ஆமா முடிஞ்சு அப்புறம் அது சாப்பிட ஆரம்பிச்சேன். அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா அங்கே படிக்கும் பசங்கள்லாம் இயர்லி மந்த்லி ஒன்ஸ் வந்து யாருக்காச்சும் ஒருத்தவங்க பர்த்டே இருக்கும். அப்போ தான் கோயம்புத்தூர் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு ஹோட்டலுக்கு கூட்டி போயிடுவாங்க. ஒரு நாள் ஜூனியர் குப்பண்ணா, ஒரு நாள் ஹைதராபாத் பிரியாணி. ஸோ அந்த மாதிரி ஒன்று போச்சு. ஏன்டா வரும்போது நான் சமைச்சு கொடுத்துட்டேன். நான் சமைச்சு கொடுத்துட்டேன். அது முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அது மூலியமா ஒரு கஸ்டமர் வந்தான்னு பார்த்துக்கங்களேன். ஸோ எனக்கு இங்கே பர்சனலாக இப்போ ரீசெண்டாக எஸ்எஸ் எனக்கு பிடிக்கும். அப்புறம் கோவை அங்கன் பிரியாணி அன்னைக்கு நீங்களும் போய் சாப்பிட்டோம். அது அதோடைய ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. அந்த கார்லிக்கோட ஃப்ளேவரும் அகைன் அந்த மட்டனுடைய டெண்டர்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. மலபார் பிரியாணின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கீ ரைஸ் கொடுப்பாங்க. கீ ரைஸும் பீஃப் சுக்கான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் வேறு லெவல் காம்பினேஷன். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மதுரையில் பன் பரோட்டா இல்லை பிரியாணியில் மட்டும் சொல்லி பிரியாணினா கேரளாவில் தலைச்சேரி பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீரக சம்பாவை விட எனக்கு பாஸ்மதி தான் ரொம்ப பிடிக்கும். இந்த இதில் ஏன்னா சீரக சம்பாக்குள்ளேயே அதிகமாக அவங்களுக்கு அதை கொஞ்சம் பண்ணிட்டு கொஞ்சம் சலிப்பு தட்டுற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு பாஸ்மதி பிடிக்கும். அப்புறம் வாணியம்பாடி ஸ்டைல் பாஸ்மதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாணியம்பாடி ஸ்டைல். ஓகே. ஸோ திண்டுக்கல்ல வந்து திண்டுக்கல் பிரியாணி சாப்பிடணுன்னா எங்கெங்கே சாப்பிடலாம்? நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. நீங்கள் பேர் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லலாம். தப்பா எடுத்துக்கூடாது. உங்க பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் தானே சொல்றீங்க. என் பெர்ஸ்பெக்டிவ்ல எது நல்லா இருக்கும். சில கடை நீங்க சாப்பிடாம கூட இருந்திருக்கலாம். நீங்க சாப்பிட்டதுல எது நல்லா இருக்கும் சொல்லுங்க. எனக்கு வந்து பர்சனலா ஃபர்ஸ்ட் பிடிச்சது வேணும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கு பக்கத்துல பொன்றாம இருந்தது, பேகம்பூர் தான். அந்த டைம்ல நைட் டைம்ல எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பொன்றாம. அதுவும் சாப்பிட்டுருக்கேன். அதோட ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும். அப்புறம் வேணும் மட்டன் கோலாவோட சாப்பிட்டா சரியான. அன்னைக்கு நீங்க வந்து சாப்பிட்டா சொன்னீங்க வேணும் நல்லா இருக்கும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செம்மையா பூம் ஆகிட்டு இருக்குது. சிவா அண்டு சவுந்தர்னு சொல்லிட்டு அது நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் அது ஒவ்வொரு ஃப்ளேவர் மாறுங்க. இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரொம்ப ஹையா இருக்கு, ப்ரௌன் ஒரு இடத்துல லைட் டல்லா இருக்கும். முஜி பிரியாணி ஒன்று இருக்கு, ரமோரா கிராண்ட் பார்த்தீங்கன்னா சரியான கலர் ஹோட்டல், அதோடைய ஃப்ளேவர் நல்லா இருக்கும். விவேரா கிராண்ட் ஒன்று இருக்கு, அங்கே நல்லா இருக்கும். முஜி போடுறது பயங்கர சூப்பராக இருக்கும். எனக்கு முஜி பிரியாணி அது நல்லா இருக்கும். அப்புறம் கோல்டு ஸ்டார் என்ன செய்வேன்னா பிரியாணி மட்டும் வாங்காம பிரியாணி கூட பரோட்டா வாங்க, குழம்பு வாங்க. அவங்களுடைய குழம்பு சூப்பராக இருக்கும். மதுரை ஸ்டைலில் எப்படி குழம்பு வைப்பாங்களோ அது மாதிரி கோல்டு ஸ்டார். ஸோ இது மாதிரி இருக்கு. இது மாதிரி இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்கு, அங்கேயுமே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டு பக்கத்து தாஜ் ஹோட்டல் ஒன்று இருக்கு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, செம்மையா இருக்கும். முதல் தாஜ்ன்னு இருந்துச்சு, எனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆகுது. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதுதான் இப்போ அந்த ஏரியால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே விதமான ஸ்பைசஸ் தான். அதோடைய பிளேஸை பொறுத்து அதோட ரேட்டு மாறும். பிளேஸை பொறுத்து அந்த செஃப் பொறுத்து மாறும். மற்றபடி ஆல்மோஸ்ட் டேஸ்ட் வந்து ஒண்ணுதான் இருக்கும். கொஞ்சம் ஒரு ரா இருக்கும். அந்த ரால இருந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க இப்போ நான் பண்றேன், என்னைய மாதிரி தம்பி பண்ணாங்க அவசியம் கிடையாது. ஃப்ளேவர்ஸை மாற்றலாம். பட் அல்டிமேட்டாக அதோடைய ஃப்ளேவர் சாப்பிட்டோன்னே திண்டுக்கல் பிரியாணி தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி. ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ வந்து ப்ரொக்யூட்மெண்ட் இருக்கும்ல, எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒரு பிரியாணி செய்கிறேன்னா இந்தந்த ஸ்பைசஸ்லாம் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மட்டன்னா இந்த மட்டனில் இந்த மீட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும், அரிசியில் இந்த அரிசி வாங்கினா சூப்பராக இருக்கும், அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு சொன்னீங்கன்னா வீட்டில் செய்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இந்த அரிசியில் இந்த அரிசி வாங்குங்க, மட்டன்னா இப்படி வாங்குங்க, சிக்கன்னா பிரியாணிக்கு இப்படி வாங்குங்க, பூண்டுன்னா இப்படி வாங்குங்க, பட்டனா இந்த மாதிரி பட்டை வாங்க, அந்த மாதிரி சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மட்டன் வந்து வெள்ளாடாக இருக்கட்டும் செம்மறியாடாக இருக்கட்டும், நான் சொன்ன பக்கம் தான் 8-10 கிலோ கூடிய ஆடு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ தான் வீட்டில் வாங்குவாங்க. ஸோ பெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா தொட பீஸை வாங்கிடுங்க. ஃப்ரெண்டாக பேக்கா 2 நாளும் சரி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இது வாங்கிக்கோங்க. அது என்ன செய்யணும், இது நேரமாகி வேக நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதுக்காக தான் அது கொஞ்சம் ஹார்டான பாட்டு தான். பட் வீட்டை சமைக்கும் போது அது நேரமாகி அந்த ஸ்பைசஸ் அப்சர்வ் பண்ணது சூப்பராக இருக்கும். அதுக்காக அங்கே எடுத்துக்கலாம். கார்லிக் பார்த்தீங்கன்னா சின்ன சஜஷன் பார்த்தீங்கன்னா மலைப்பூண்டு உரிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். நமக்கே தெரியும் இந்த பூண்டில் நம்ம சமைக்கும் போது அதோடைய ஃப்ளேவர் வெளியே வரும். அது ரொம்ப செம்மையாக இருக்கும். நாங்கள் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது மலைப்பூண்டு தான். இப்போ இது நீங்கள் வேறு பூண்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹிமாச்சல் பூண்டுலாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 150 கிராம் 1 கிலோவுக்கு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அது 100 கிராம் போட்டால் போதும் மலைப்பூண்டு. ஸோ அதில் அந்த காரத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரைஸ் சீரக சம்பாவில் வந்து நிறைய பிராண்ட் இருக்குங்க. இப்போ நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுறது பிஸ்மி 786 ஒன்று இருக்குது. 786 அது ஒன்று இருக்குது. காலபாத்து நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை, அது போயிடுச்சு. இப்போ நம்மளுமே எங்கேருந்து
இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து தான் வருது. இப்போ நான் உங்களை சொன்னேன் ஸ்டார்டிங் இது முதல் விளைச்சல் இருந்தது, இப்போ விளைச்சல் குறைஞ்சிருச்சு. நம்ம அதுக்கேற்ற நம்மளை அப்டேட் பண்ணிட்டு தான் ஆகணும். இப்போ என்ன வெரைட்டிஸ் வருது அதுக்கு நம்ம எப்படி வந்து பக்குவம் மாற்றுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மாற்றிட்டு தான் இருக்கும். ஓகே. வெஸ்ட் பெங்கால் தான் வருது. பிஸ்மிஸ் 786 ஒன்று இருக்குது, அது பண்ணலாம். அப்புறம் கிசான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது, அதை ட்ரை பண்ணலாம். மார்க்குன்னு சொல்லிட்டு டபுள் டியர் இருக்குது. இந்த கோயம்புத்தூர்ல ஒத்த ரோசா சிங்கிள் ரோஸ் செமையாக இருக்கும். சிங்கிள் ரோஸ் செமையாக இருக்கும். சிம்பிள். ஒரு அரிசி எடுக்கிறீங்க, அந்த அரிசி ஒரு கையில் அள்ளுறீங்க அப்படின்னா அரிசி உடவு கம்மியாக இருக்கணும். அப்படின்னா உடவு கம்மியாக இருக்குன்னா ஒரு அரிசியை 2 உடைக்கிறோம்ல, அது உடவு. குருணை பார்த்துருக்கீங்களா? குருணை அரிசி வந்து 2 3 பிரியாணி குருணை. அப்போ நீங்கள் ஒரு அரிசி எடுத்தீங்கன்னா சீரகம் மாதிரி இருக்கும்ல, அது கார்னர் தான் ஜென்ரலாகவே உடவுழுகும். ஒரு அரிசி அல்றீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கையில் ஒரு 500 அரிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பார்க்குறதுக்கு ஒரு 4-5 உடஞ்சிருந்தா பரவாயில்ல. மோர் தென் ஹாஃப் உடஞ்சிருந்துச்சுன்னா அது நல்ல அரிசி இல்லை. அடுத்த குவான்டிட்டி அது குவாலிட்டி வந்து செகண்ட் தேர்ட் குவாலிட்டி அது நீங்கள் எடுக்கக்கூடாது. செகண்டரி கலர் பார்த்தா ஒயிட்டாக இருக்கக்கூடாது, லைட் கலரில் ப்ரௌனாக இருக்கணும், கொஞ்சம் பழுத்து நிறமாக இருக்கணும். அப்படின்னா அது வந்து பழைய அரிசி. ஸோ ஜென்ரலி 6 to 1 year இருக்கக்கூடிய வண்டு வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லைல்ல. சில அரிசியில் அது இல்லை, அது என்ன பிரச்சனை அப்படின்னா அது ரொம்ப லாங் லாஸ்டாக இருக்கும், ரொம்ப நாள் வச்சிருப்பாங்க. பழைய அரிசிங்கிறக்காக அந்த வண்டு வரும். இன்னொன்று இப்போ ஃப்ளேவர்ஸ் தாங்க, எல்லாமே சென்ட் தாங்க. அதுதான் அடுத்து கேட்கலான்னு இருந்தேன். ஒரிஜினல் ஃப்ளேவர்ஸ்லாம் வரதில்லை, எல்லாமே சென்ட் தான். நிறைய பேர் வந்து மோந்து பார்த்து வாங்குவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூட் ஆயிடுச்சு. இப்போது இருக்கக்கூடியதுலேயே கம்மியான பொல்யூட் எதாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோமே தவிர்த்து பியூர் கிடைக்கிறது இல்லை. அதுதான் உண்மை. ஓகே, நம்ம அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக பொல்யூட் ஆனது அப்படிங்கிறத பிக் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இந்த அரிசிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். வரமிளகா, திண்டுக்கல் பிரியாணி வரமிளகா போடுவோம். இல்லைங்க, அரிசிக்குள்ள வண்டு வராமல் இருக்கிறதுக்கு வரமிளகா, கிராம்பு. ஸோ அந்த மாதிரி உள்ளே வச்சுக்க வேண்டியதுதான். அந்த ஸ்மெல்லுக்கு வராது. ஆமாம், அந்த இது ஸ்மெல்லுக்கு வராது. ஜென்ரலாக 1 மாதம் 2 மாதம் நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம், பேக்கப் வச்சுக்கலாம். மற்றும் பழுப்புகளாக வந்தால் ஓகே. அந்த மாதிரி 2 கண்டிஷன் வச்சுக்கோங்க. உடவு கம்மியாக இருக்கணும், பழுப்பு நிறமாக இருக்கணும், இருந்தால் போதும். ஒரு படி அரிசி, அதாவது ஒரு கிளாஸ் நீங்கள் அரிசி வாங்கினீங்கன்னா 1.5 கிளாஸ் அல்லது 1.25 கிளாஸ் தண்ணி வச்சா போதும். இது டிபெண்ட்ஸ், இது எங்கே நீங்கள் எதில் சமைக்கிறீங்கன்னு பொறுத்துருக்கு. கேஸில் சமைக்கிறீங்களா அல்லது விறகுல சமைக்கிறீங்களா, அதை பொறுத்து அதோடைய பக்குவம் மாறும். இது ஓகே. அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எப்படின்னா நம்ம வந்து அரைச்சி தான் போடுவோம். இப்போ 1 கிலோக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கிலோக்கு 8 கிராம் பட்டை, அப்படியே அதில் ஹாஃப் 4 கிராம் ஏலக்காய், அதுலேயே ஹாஃப் 2 கிராம் கிராம்பு. இது 3 மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் வெட்டிங் ஸ்டைலில். பட் ஹோட்டலில் என்ன செய்வேன்னா கொஞ்சமாக வந்து ஜாதிக்காய், சின்ன ஜாதிக்காய் போட்டுப்பாங்க, ஜாதி பத்திரி கொஞ்சம் போடுவாங்க, கல்பாசி போடுவாங்க. அந்த ஃப்ளேவர் அதிகமாக வரணுங்கிறதுக்காக பண்ணுவாங்க. பட் நாங்கள் ஜென்ரலாக இது 3 தான் யூஸ் பண்ணுறோம். இதை ஏன் நான் யூஸ் பண்ணலைன்னா இது கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா சில சமயங்கள் நீங்கள் பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் நெஞ்சு எரியிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பர் பிரியாணி என்ன தெரியுமா, இன்னைக்கு சாப்பிட்டேன்னா சாயந்தரம் பசிக்கணும். கரெக்ட், அதுதான் ப்ராப்பர் பிரியாணி. ஸோ இப்போ இது எல்லாமே அதான் நான் சொன்னேன், டிபெண்ட்ஸ் தான். ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்பைசஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று கூட போனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். டைஜஸ்ட் ஆகாது, நெஞ்சு எரியிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி கேசஸ் வரும். ஸோ நாங்கள் இந்த ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த 3 ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே உங்களுக்கு பண்ணாது. ஸோ அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பூண்டு 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் பூண்டுனா இஞ்சி வந்து அதில் 3/4 75 கிராம் அளவுக்கு இஞ்சி. நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறோம், அரைச்சி யூஸ் பண்ணுறோம். பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட்டு தாளிப்புக்கு தான். ஸோ இந்த பூண்டு 100 கிராம்னா அதை அப்படியே 2 மடங்காக மாற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம் 200 கிராம் சின்ன வெங்காயம், இதுதான் மேஜர் ஸ்பைசஸ். இன்னொன்று வந்து பிரியாணிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஏன் திண்டுக்கல் பிரியாணி காஸ்ட்லி நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க. நெய், கரெக்ட். நெய் தான் அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்குறது. இப்போ அதில் சில பேர் வந்து கொஞ்சம் மணலாக போடணுங்கிறாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் இதாக இருக்கணுங்கிறாங்க. என்ன நெய் போட்டால் கரெக்டாக? மணலாக இருக்காதாங்க, நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா நெய்யில் மொத்தம் 3 வெரைட்டிஸ் இருக்குது. எறும்பு நெய், பசு நெய், நாட்டு மாட்டு நெய், ஏட்டு நெய், மொத்தம் 3 இருக்குது. நம்ம யூஸ்வலாக பசு மாடு தான் பசு யூஸ் பண்ணுவோம். ட்ரூலி ஸ்பீக்கிங் எருமை மாட்டு நெய்யுடைய ஃப்ளேவர் வராது. அப்படியா? பார்க்க சாக்லேட்லாம் இருக்கும், செம்மையாக இருக்கும். அதில் பிரியாணி செஞ்சுருக்கீங்களா? மதுரை சைடில் பார்த்தீங்கன்னா பிராண்டு சொல்ல விரும்பலை, பட் அது ஃபுல்லாக எருமை நெய் தான். 1 கிலோ 1100 நினைக்கிறேன். திங்க் ஸோ. கொழுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். போட்டு சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஏரியாவே மணக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா லைட்டாக அந்த பிஸ்கட் கலராக இருக்கும், லைட் ரோஸாக இருக்கும், அதான் வந்து எருமை நெய். லைட் எல்லோவாக இருக்கும், அது வந்து ஏட்டு நெய். கொஞ்சம் டார்க்காக நெய் இருந்துச்சுன்னா அது பசு நெய். அது என்ன செய்வோன்னா அந்த கலர் வர்றதுக்கு சில சமயம் அந்த கலர் பவுடர் யூஸ் பண்ணுறாங்க. பட் என்னைய கேட்டிங்கன்னா இதுதான் பெஸ்ட்.
ஓகே. ஆனா இப்போ வீட்ல நான் வந்து 50 கிராம் நெய் வாங்குறேன்னா எந்த நெய் வேணாலும் வாங்கி இல்லை செஞ்சுக்கலாம். இப்போ நானே பர்சனலி தான் சமைக்கிறேன். இதுவுமே டிபெண்ட்ஸ் ஆன் கஸ்டமர் தான். அவங்க சொன்னால் மட்டும் தான் நான் இது பண்ணுவேன் தவிர்த்து ஜென்ரலாக நான் பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுறது. பட்ஜெட் வைஸ் ஒன்று இருக்குல்ல, இது 700 இங்கே இருக்குது, அது 1200 இங்கே இருக்குது. இன்ட்டு 2 வந்துடுது. ஆமாம், ஆல்மோஸ்ட் வந்துடுது. அப்போ நம்முடைய ஓவரால் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு ரொம்ப ஹை ஆயிரும். ஸோ நம்ம அதையும் பார்க்கணும்ல, கஸ்டமரோட பட்ஜெட்டையும் பார்த்து தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ எனக்கு மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஏறின ராக்கெட் வேகத்தில் ஏறும். ஒரு 4 years கொரோனாக்கு முன்னாடியில் 450 வாங்கிட்டு இருந்தேன். 900 இப்போ மினிமம் ட்வைஸ். அதுதான் மினிமம் ட்வைஸ். அதுவும் கொஞ்சம் சீசன் டைமில் வந்து செஞ்சுக்கு 1100 போயிடும். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி காஸ்டிங் ஒர்க் அவுட் பண்ணி தான் நம்ம காஸ்டிங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா மாட்டிக்கும். ஒன்று லாஸ் ஆகும், இல்லைன்னா ஓவர் பட்ஜெட் ஆச்சுன்னா கஸ்டமர் கையை கடிக்கக்கூடாது. ஆமாம், இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே. இன்னொரு விஷயம் வந்து நிறைய லேடிஸ்க்கு இந்த பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மட்டன் வந்து என்னங்க வேகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பிரியாணி, சிக்கன் பிரியாணி கூட ஈஸியாக செஞ்சிடலாம், மட்டன் பிரியாணியில் இந்த ஒரு இதில் வந்து நிறைய ஒரு பிரச்சனை வரும். மட்டன் வந்து வேகவே மாட்டேங்குதுங்கிறாங்க. சில டைம் முத்துநாடாக இருக்கிற டைமில் ஒரு பக்குவத்தில் வேக வைக்கிற மாதிரி இருக்கும். சின்ன ஆடாக இருந்துச்சு, இலசாடாக இருந்தால் அது ஒரு டைமில் வருது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன தான் பண்ண? இப்போ கறி பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே ரோஸ் கலர் லைட் ரோஸாக இருந்துச்சுன்னா அது எல்லாம் குட்டின்னு பர்ஃபெக்ட், யோசிக்கே தேவையில்லை. அதிகபட்சம் குக்கிங் டைம் 20 minutes தான். அது பிரியாணியில் செஞ்ச பிறகு அந்த பீஸ் வந்து ரோஸ் கலரில் இருக்கும். உடச்சா பட் நம்ம உடச்சதுக்கப்புறம் பார்க்க முடியாது, அதுக்கு முன்னாடி பார்த்து ப்ரிடிக்ட் பண்ணணும்ல. ஸோ லைட் ரோஸாக இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் 20 minutes தான் குக்கிங் டைம் வச்சிடலாம். கொஞ்சம் டார்க் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் முத்துனது ஒரு 10 to 15 minutes எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணும்னு அர்த்தம். விசில் கணக்கில் சொல்லிடுங்க. அதாவது 20 இந்த இளங்குட்டி அப்படின்னா 2-3 விசில் போதும் மேக்ஸிமம் அவ்வளோதான். கொஞ்சம் முத்துனது அப்படின்னா 4-5 விசில். கொஞ்சம் கருண் சிவப்பாக இருக்கும் அப்படின்னா மினிமம் 8 விசில் நீங்கள் விடணும். இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு தயிர். இப்போ உங்களுக்கு லைட்டாக டவுட்டாக இருக்குது அப்படின்னா தயிர் 1 கிலோவுக்கு ஒரு 150 ml அளவுக்கான தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 minutes ஊற வச்சுருங்க. ஊற வச்சு குக் பண்ணிங்கன்னா அந்த குக்கிங் டைம் குறையும், உங்களுக்கு நல்லா டெண்டராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஓகே. இந்த தயிரை அங்கே மேனேஜ் பண்ணிக்கணும். ஆமாம், அது தனி. அதுக்கு பியூர்லி டெண்டர் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஓகே. சாஃப்ட்னஸ் கொடுக்காக மட்டும்தான். இது இல்லை, எங்கள் வீட்டு இது இல்லை அப்படின்னா லெமன் இருக்குல்ல, லெமன் ஒரு 4-5 பழத்தை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடணும். ஊற வச்சு சமைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் பல்கி யூனிட்ஸ் தான் போவோம். அந்த மாதிரி என்ன செய்வோம்னா முத்துன ஆடு வந்துச்சுன்னா என்ன செய்வோம் அப்படின்னா அதை ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு வாங்கிட்டு வருவாங்கல்ல. ஆமாம், அந்த மாதிரி ஒன்றும் செய்ய முடியும். என்ன செய்யணும், பப்பாளி விதை இருக்குது பார்த்தீங்களா, பப்பாளிக்காய் வெட்டி அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு பப்பாளி அந்த சதப்படி போட்டு இருக்கும் அதை போட்டு வேக விடுவோம். அப்படின்னா தேங்காய் சிரட்டை, இதெல்லாம் ஒரு ஐடியா. இது பேசிக்கான, அதாவது இது பண்ணணும் நான் சொல்ல வரல, இது பண்ணா உங்களுக்கு ப்ராசஸ் இது இருக்கு, வேற வழியே இல்லை, ஆப்ஷன் இல்லைங்கிற பட்சத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்றேன். தேங்காய் சிரட்டையை போட்டு எடுப்பாங்க, இது வந்து இருக்கு. இது ஜென்ரலாகவே யூஸ் பண்ணுறது வீட்டுக்கு நான் சொன்னதே போதும். அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய் இருக்குல்ல, சமைக்கும் போது கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றணும். இப்போ நீங்கள் மட்டன் போட்டுட்டீங்க, உங்களுக்கு தெரியல, மட்டன் போட்டுட்டீங்க, வேகுது வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றி வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுலேயே என்ன செய்யலாம்னா லெமனை போட்டலாம். ஓகே. அதுலேயே லெமனை போட்டு வேக விட்டுட்டு, ஆனால் என்ன செய்யணும்னா வெந்ததுக்கப்புறம் ஒரு தடவை தண்ணியில் அலசணும். அப்படி இல்லைன்னா அந்த ஃப்ளேவர் ஓட்டிக்கும். அந்த புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலாவில் குறைச்சிக்கணும். அங்கே தக்காளி குறைச்சிக்கணும், லெமன் ஊற்றக்கூடாது, தயிர் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இது பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து சில ரெசிபீஸ்லாம் சொல்கிறேன். அது வந்து வீட்டில் வீட்டில் செய்கிறதுக்கு, வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு செய்கிறதுக்கு இப்போ வந்து 1 கிலோவுக்கு எப்படி செய்யணும், குக்கரில் ஏதோ ஒன்று பேசிக்காக எப்படி சொல்லணுங்கிறத மட்டும் சொல்லுங்கள். பிரியாணி எப்படி 1 kgக்குன்னா எப்படி செய்யணும்? 1 kgக்கு சிம்பிளாக இதை பார்த்தாலே ஈஸியாக செஞ்சிடலாம்ப்பா அப்படின்னா எப்படி? இப்போ 1 kg சீரக சம்பா பிரியாணி பண்ண போகிறோம் குக்கரில் அப்படின்னா ஒரு 100 ml ஆயில், 150 ml என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணி, எந்த ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில் அவ்வளோதான். 100 ml ஆயில், 150 ml அளவுக்கு நெய், 1 கைப்பிடி அளவுக்கான புதினா, 1 கைப்பிடி அளவுக்கான பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கான மிளகாத்தூள். இதெல்லாம் ஒன்றா போட்டோம்னா அடுப்பு பற்ற வைக்க தேவையில்லை. இதை போட்டு வச்சுட்டு ஏற்றிக்கலாம். வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஆனியன் லைட்டாக ரோஸ்ட் ஆகும், கலர் மாறின உடனேயே மட்டனை போட்டுற வேண்டியது. மட்டனை போட்டு அதுலேயே ஒரு 100 ml அளவுக்கு தண்ணியை ஊற்றி விசில் அதிலே விட்டுருங்க. தனியாக வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இதிலே வேக வச்சுருங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். மட்டனுடைய ஒரிஜினல் சாறையெல்லாம் அதில் இறங்கும். 100 ml விட்டுட்டு 2 விசில், நான் சொன்ன அந்த இளங்கறிங்க இருக்குது, 2 விசில் விட்டுட்டு எடுத்துட வேண்டியது. எடுத்துகிட்டு ஒரு 50 ml அளவுக்கான கேர்டு, ஒரு 100 கிராம் அளவுக்கான பூண்டு, 75 கிராம் அளவுக்கான இஞ்சி, 200 கிராம் அளவுக்கான சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவுக்கான மல்லித்தலை, ஒரு 5 பச்சை மிளகா, பட்டை ஏலக்காய் கிராம்பு. நான் சொன்ன ரேஷியோ 8-4-2, பட்டை 8, ஏலக்காய் 4, கிராம்பு 2.
அதை பவுடர் ஃபார்மெட்டில் அரைச்சிக்க வேண்டியது, அது மசாலாவில் போட்டுற வேண்டியது. உப்பும் அதிலேயே போட்டுரும். உப்பு பார்த்தீங்கன்னா இப்படி அள்ளிங்கன்னா ஒரு கை பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ராக் சால்ட் சொல்றீங்க? ராக் சால்ட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு படிக்கு போடுறது. அது கைக்கு கையில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் வருங்க. சிம்பிளுங்க. 100லேருந்து 125 கிராம் வருங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 50லேருந்து 75 கிராம் அளவுக்கு உப்பு போடணும். ஆனால் இங்கே மெஷர் பண்ணி யாரும் போட முடியாதுல்ல. அதுதான் ஸோ ஸ்பூன் எடுக்கிறது அளவுக்கு தான் வரும். இப்போ ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்துச்சுன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு பார்த்துட்டு நம்ம போட்டுக்க வேண்டியது. 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் தான் மேக்ஸிமம் பிடிக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு தான் வரும். இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லைட்டாக வேக விடணும். தக்காளி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். வேணும்னா 2 தக்காளி போட்டுக்கலாம், இல்லைனா இல்லை. திண்டுக்கல் பிரியாணி பொறுத்த வரைக்குமே இதுதான் முக்கியம். ஸோ ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா மசாலா வதங்கும். மசாலா எப்படி வதங்கிடுச்சுன்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா கலர் மாறும். பாயில் அந்த பபுள்ஸ் வரும் இல்லையா? பபுள்ஸ் வரணும், கிண்டிகிட்டே இருக்கணும். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா கலர் க்ரீனாக போட்டது லைட்டாக வதங்கின கலர் வரும். அந்த டைமில் தண்ணி ஊற்றிடணும். அந்த டைம் வரும்போது அரிசியும் ஊறப்படணும், தண்ணியும் ஊற்றணும். அரிசி அதிகபட்சம் 20 நிமிஷம் ஊறினா போதும், அதுக்கு மேலே தேவை கிடையாது. ஸோ எந்த பாத்திரத்தில் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அதே பாத்திரத்தில் தண்ணி வைக்கணும். இப்போ நீங்கள் 1 கிலோ அப்படின்னா ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அரிசி ஊற வச்சுறீங்க, தண்ணியை ஊற்றிடுறீங்க. தண்ணியை ஊற்றிட்டு அந்த மசாலாவில் எண்ணெய் மேலே மிதக்கும். லைட்டாக கிண்டி விட்டுட்டு அப்படி எடுத்து பார்க்கணும். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். உப்பும் காரமும் சுருக்குன்னு இருக்கணும். அதுதான். அப்போ தான் அரிசி போட்டதுக்கப்புறம் அந்த அரிசி வந்து அப்சர்வ் பண்ணி அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக வரும். ஓகே. ஸோ போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஊறின அரிசி தூக்கி இதில் போட்டுட்டு குக்கரில் வச்சிட வேண்டியது. 2 விசில். 2 விசில் வச்சிட்டிங்க அப்படின்னா வந்ததுக்கப்புறம் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கடுத்து எடுத்து அது லைட்டாக கீழேருந்து மேலே கறந்தீங்க அப்படின்னா தரமான பிரியாணி ரெடி ஆயிரும். அதில் முக்கியமாக என்ன பண்ணால் லைட்டாக மாய்ச்சரோட இருக்கும். குக்கரில் பண்ணும்போது உங்களுக்கு எப்பவுமே அந்த லைட்டாக மாய்ச்சர் இருக்கும், ஈரப்பதம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து தேக்ஸா தான். அந்த தம்மு போடும்போது அந்த மாய்ச்சர் ஃபுல்லாக எடுத்துரும். பட் இதில் வந்து அந்த மாய்ச்சர் இருக்கும். பட் அது என்ன சொன்னாலும் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா மாய்ச்சர் ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆயிரும். நீங்கள் அந்த பாத்திரம் வைக்காம வேற பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக பெருசாக இருக்குன்னா சீக்கிரமாக அந்த மாய்ச்சர் போயிடும். இதுதான் வந்து ஒரிஜினல் ஃப்ளேவர். பட் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா விறகுல பண்ணக்கூடிய டேஸ்ட்டு வேறு. அந்த கறி பார்த்தீங்களா, விறகோட கறி அந்த ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்கும். அதனால தான் நாங்கள் சரி எல்லா இடத்தையும் சஜஸ்ட் பண்ணுறது விறகடுப்பு தான். பெரிய பெரிய ஈவெண்ட்டுக்கு நம்ம குக்கரில் பண்ணுறது இல்லையே, குக்கர்லேயோ கேஸ்லேயோ பண்ணுறது இல்லையே, விறகடுப்பு பண்ணுறோமே. அது காரணம் பார்த்தீங்கன்னா அரிசி உதிரியாகவும் இருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுதான் காரணம். சரி, இன்னும் இது நீங்கள் சொன்னனால கேட்குறேன். இப்போ சில நிறைய இதில் பார்த்துருக்கேன். எங்கள் ஊர் டிஷ்ஷுக்கான ஃபேவரட் வந்து எங்கள் தண்ணியில் செய்கிறது தான், இந்த தண்ணியில் செய்கிறது தான், இந்த தண்ணியில் ஆக்சுவலாக அது மேட்டர்ஸா? உண்மை. ஓகே. அது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது, பட் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் திண்டுக்கல் பிரியாணி இவ்வளோ தூரம் ஃபேமஸான காரணம் சொல்லிட்டு மட்டன் சொன்னேன். அப்புறம் ஆத்தூர் டைம் தண்ணின்னு வார்த்தை மென்ஷன் பண்ணேன். ஸோ அந்த தண்ணி தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பட் இப்போ நான் அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் சென்னை சமைக்கிறேன்னா அப்படிலாம் இல்லை. அதுதான் கேட்குறேன். அந்த மாதிரி அது ஒரு 10,000 பேர் 20,000 பேர்னா வி கேன் டூ. பட் ஒரு 100-200 பேத்துக்கு பண்ண முடியாது. பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் எல்லாமே வந்துட்டு பியூரிஃபைடு வாட்டராக மாறிடுச்சு. ஸோ அதோடைய ரேஷியோ எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒன்றா தான் இருக்கும். திண்டுக்கல்ல பியூரிஃபை பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான் சென்னையிலேயும் ஒரு ரேஞ்ச் இருக்கும், அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும், பட் ரொம்ப பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஓகே, சரி, ஓகே, இதுதான் உண்மை. மீட் மாறும். பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். தண்ணியை விட அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் மீட் தான். ஸோ அதனால தான் நம்ம ப்ரிஃபர் பண்றது இந்த மேச்சேரி குட்டைன்னு சொல்றது. ஓகே. ஸோ இந்த சிக்கன் 65 பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சது. டக்குன்னு வீட்டில் செய்யணும்னா எப்படி செய்யுது அது மட்டும் சொல்லுங்கள். பூண்டு, இஞ்சி, ராவா இப்போ கடையிலாம் இப்போ நான் இருக்கும்போது பேஸ்ட் வந்துடுது. அதான் பேஸ்ட் போட்டு பூண்டு இஞ்சி பேஸ்ட் இருக்கும். அது ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டுக்க வேண்டியது. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எவ்வளோ மசாலா போடுறோமோ அதில் ட்வைஸ் போட்டுக்கணும். × 2. ஆமாம், × 2. 100 கிராம் போட்டிங்கன்னா அது 200 கிராம் அளவுக்கு. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2 கிலோ சிக்கன் சொல்லிட்டு இருக்கேன். சரி, 200 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்ட வேண்டியது. இது நீங்கள் சிக்கன் கம்மியாக குவான்டிட்டி கம்மி பண்ணிக்க வேண்டியது. கரெக்டு. அப்புறம் சில்லி சிக்கன் மசாலா கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். அது எந்த பிராண்டாக வேணால் எடுத்துகிட்டு போகுது. அதை போட்டுறீங்க. போட்டுட்டு உப்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு 25 கிராம் அளவுக்கு வரணும், 25-30 கிராம் அளவுக்கு வரணும். விட்டுட்டு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். கொஞ்சமாக அரிசி மாவு போட சொல்லுங்கள். எவ்வளோ கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிங்க அதில் காவாசி போடணும். 1/4 ஒரு 50 கிராம் அளவு போட்டிங்கன்னா லைட் அந்த முறுமுறுப்பாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக இந்த அரிசி மாவு. ஒரு பழ அளவுக்கு லெமன், தயிர்லாம் வேணும். இவ்வளோதான் மசாலா. சில பேர் அந்த முட்டை உடச்சி ஊற்றி எல்லாம் தேவையில்லை. இதுதான் முறுமுறு கொடுக்குறது. உங்களுக்கு இது பண்ணுறீங்க. மசாலா ஒட்டுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறீங்க. மசாலா போட்டிருக்கீங்க, அதுக்கு காரத்தன்மை கொடுக்கறதுக்கு சில்லி சிக்கன் மசாலா, புளிப்புக்கு லெமன் போட்டாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லா டேஸ்ட்டும் உள்ளே வந்துருச்சு. வேறு எதுவும் தேவை கிடையாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க. அது வந்து சிக்கனில் போட்டு ஊற வைக்கணும். சிக்கன் ஊற வைக்கிற தன்மை முக்கியம். மினிமம் 20 மினிட்ஸ் ஊறணும்.
அப்போ தான் இந்த ஃப்ளேவர் வரும். ஓகே. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வரணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஊற வச்சது எடுத்து போகிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை இருக்குல்ல, கருவேப்பிலை எடுத்து எண்ணெயில போட்டு. எண்ணெயிலாம் வேணாம், சிக்கனில் போடுங்க. ஓகே. நான் எண்ணெயில போட்டு நிறைய கடையில் பார்த்துருக்கேன். எண்ணெயில் போட்டு எடுப்பாங்க. அது ஒரு சீக்ரெட்டுங்க. ஆக்சுவலாக ஆயில் ரொம்ப நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஆயிலிருந்து. அந்த ஸ்மெல்லை அப்சர்வ் பண்ணுறது தான் கருவேப்பிலை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் இறங்கும், அந்த பழைய எண்ணெயோட சிக்குத்தன்மை இறங்காது, அதை எடுத்துரும். நான் கூட சில்லி சிக்கன் போறதுக்கு மேல போட்டு பண்றாங்க. இதுதான் ரீசன். ஸோ என்ன செய்யலாம், நீங்கள் சிக்கனோட போட்டிங்கன்னா அந்த சிக்கனுடைய ராவா இருக்கும் போதே அதோட கருவேப்பிலை ஃப்ளேவர் கொஞ்சம் உள்ள இழுத்துரும். சிக்கன் கூட சேர்ந்து வேகும் போது அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. கருவேப்பிலை தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து போகிறதுக்கு பதிலாக சிக்கனோட ஊற வச்சுட்டு அதை பொரிச்சு எடுத்து பாருங்க, கருவேப்பிலைய ஃப்ளேவரும் இறங்கும், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. உங்கள் வீடியோவில் வந்து நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோவில் நான் ஒரு விஷயம் பார்த்தேன்னா அந்த பிரியாணி மசாலா ரெசிபி. அது என்ன, அது சொன்னீங்கன்னா அது வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டா அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன், நாங்கள் ஜென்ரலாக பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதை மட்டும் யூஸ் பண்ணுவோம். பட் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை யூஸ் பண்ணுறது அன்றைக்கே முடிஞ்சிடும். இன்றைக்கி நைட்டு ப்ரிப்பேர் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி. ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நான் ஒரு சில ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருந்தேன், அதை நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு 2 கிலோ 3 கிலோ சமைக்கிற அளவுக்கு நான் சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 20 கிராம் பட்டை எடுத்துக்கோங்க. ஒரு 10 அதில் அதே ரேஷியோ தான், 10 கிராம் அளவுக்கு ஏலக்காய், 5 கிராம் அளவுக்கு கிராம்பு. இப்போது ஒரு ஜாதிக்காய் எடுத்து அதில் கால்வாசி 1/4 எடுத்து போட்டுக்கோங்க. ஜாதி பத்திரி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ், அது அதிகபட்சம் 1 கிராம் 2 கிராம் வரும், அது எடுத்துக்க வேண்டியது. கல்பாசின்னு சொல்லுவாங்க, கடையில் வைப்பாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராம் அளவுக்கு. இதை அப்படியே ஒரு தவாவில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணணும். லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சில பேர் என்ன செய்வாங்கன்னா மிளகு சீரகம் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது பிரியாணிக்கு தேவை கிடையாது. பட் இந்த ஒரே மசாலா நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்கிற பட்சத்துக்கு நான் சொல்கிறேன் மிளகு சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே மசாலா, பிரியாணி மசாலா தான், பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கிரேவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், குழம்புக்கும் மல்டிபர்பஸ் மசாலா, எல்லாத்துக்கும் மல்டிபர்பஸ் மசாலா. அப்படின்னா அந்த கேஸுக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மிளகும் சீரகம் ஒரு 2 கிராம் அளவுக்கு யூஸ் பண்ணணும். சரி, ஓகே. மித்தபடி அது தேவை கிடையாது. நம்ம பியூரா பிரியாணி மட்டும் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த ரேஷியோஸ் இருந்தால் போதும். இதை எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வதக்கின ஸ்மெல் வரும், வறுத்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். லைட்டாக ஸ்லோ ஃப்ளேம் பண்ணும்போது அந்த பட்டையோட ஃப்ளேவர் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் லைட்டாக எடுத்து கொடுக்கும், கலர் மாறும். பட்டை எந்த அளவுக்கு காஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளேவராக இருக்கும், ரொம்ப நாள் லாங் லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதிகபட்சம் குக்கிங் டைம் அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 to 5 minutes தான். முடிஞ்சால் எடுத்து வைக்கிறீங்க, ஹீட் குறையணும், அதை பவுடர் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. மினிமம் 20 daysலேருந்து 30 days வரும். நான் சொல்கிறது மினிமம் கண்டெய்னரில் போட்டு. ஆமாம், நான் சொல்கிறது மினிமம் கேஸ் 20 to 30 days இருக்கும். மேக்ஸிமமாக 3 months வரைக்குமே இருந்திருக்கு. அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் டே நீங்கள் எப்படி ஃப்ளேவர் வச்சுருக்கீங்களோ அதே ஃப்ளேவர் 3 monthsக்கு அப்புறம் அதே ஃப்ளேவர் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களை நாங்கள் கேட்ரிங் புக் பண்ணணும்னா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்கீங்க? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா? அதெல்லாம் இல்லைங்க. ஃபோன் பண்ணுறீங்க, ஆர்டர் இருக்கான்னு கேட்குறீங்க, அந்த டைமில் அவைலபிலிட்டியான்னு கேட்குறீங்க, இருந்துச்சுன்னா ஆர்டர். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, எதுக்கு நான் இதை கேட்டேன்னா, ஸோ அவுட் சைட் ஆஃப் திண்டுக்கல்ல இருக்காங்களே, ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்னென்ன கன்ஸ்டன்ஸ்? இல்லைங்க, ஆக்சுவலாக எல்லாமே டேட் அவைலபிலிட்டி தான். இப்போ நான் ஒரு 2 days பேக் ஒரு ஈவெண்ட் பண்ணேன், அது 6 monthக்கு முன்னாடி புக் ஆனது. ப்ரேயராக புக் பண்ணாங்க. சில கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கம்மிங் வீக் பார்த்தீங்கன்னா எனக்கு நேற்று புக் ஆச்சு, கம்மிங் வீக் எனக்கு ஸ்லாட் அவைலபிளாக இருந்துச்சு, புக் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு அல்டிமேட்டாக உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சு 1 மாதம் 2 மாதம் முன்னாடி தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டீங்க அப்படின்னா we will give a quotation. இப்போ வந்து நம்ம நிறைய கேட்டகரிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், A to Z கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கம்ப்ளீட்டாக நம்மளே டாப் டு பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஆர்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கு பண்ணி தருது, ஒரு படி பிரியாணி இவ்வளோன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், பக்கெட் பிரியாணி மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லை நீங்கள் வந்து ஜஸ்ட் மேன் பவர் மட்டும் அவுட் சோர்சிங் பண்ணுங்கள், நாங்கள் பண்ணிக்கணும், அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பிரெட் அல்வாவும் பண்ணி கொடுக்குறோம். கரெக்ட். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம டிஜே வெட்டிங் ஃபுட்ஸ்னு சொல்லிட்டு அதுதான் பிரெட் அல்வா மட்டும் கிடையாது, வாழை அல்வா, வெத்தலை அல்வா, இப்போ கல்யாண வீட்லேயே ஸ்பெசிஃபைடாக பண்ணக்கூடிய பூசணிக் அல்வா, இந்த ஏரியா கோயம்புத்தூர் ஃபேமஸ், காசி அல்வா, ஃப்ரூட்ஸ் அல்வா, கேரட் அல்வா, தக்காளி ஜாமு, ஃபீர்னி, அது எல்லாமே பட் ஜென்ரலாக வி ப்ரிஃபர் அல்வாஸ். ஏன்னா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து கேட்குறீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து செஞ்சு கொடுத்துடணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 15 days தாங்கும், நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரிஜினல் நம்ம எப்படி கல்யாண வீட்டில் பண்ணுறோமோ அதே ஃப்ளேவர் பண்ணுறதுனால 15 days தான் அது தாங்கும். ஸோ இப்போதைக்கு அல்வாஸ் மட்டும் நிறைய இடங்களில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஓகே. வி ஆர் ஹேவிங் எ பிளான். அந்த ஃபீர்னி,
அதெல்லாம் பண்ணி கொடுக்க ஒரு ஐடியா இருக்குது. பட் இனிஷியலி இதான் லான்ச் பண்ணி போயிட்டுருக்கு, ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ என்னோட ஃபைனல் கொஸ்டின்னா இது நான் கேட்குறேன், எப்போ ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறீங்க? இப்போதைக்கு இல்லை பிரதர், ஆக்சுவலாக ஒரு ஐடியா இருக்குது. நிறைய பேர் ஃப்ரான்ச்சைஸ் கேட்குறாங்க. எனக்கு அந்த ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்டில் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. எடுத்தோன்னே பேப்பர் ஒர்க் ஜாஸ்தி இருக்குது இதில். இல்லை, எடுத்துன்னு கொடுத்துடக்கூடாதுங்க. நம்ம ஒரு விஷயம் கொடுக்கணும்னா நானும் ஜெயிக்கணும், அவங்களும் ஜெயிக்கணும். நான் ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது. நான் ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்தா நான் ஜெயிச்சிருவேன். எனக்கு அல்டிமேட்டாக எனக்கு நான் பெனிஃபிட் தான். வாங்கணும், ஜெயிக்கணும், அதுதான் என்னுடைய உண்மையான வெற்றி. ஸோ நான் என்ன பிளான் இருக்கேன்னா, இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணணும். நான் வேலை ரிசீவ் 6 மந்த் தான் ஆகுது. இப்போ ஒரு லோ லேர்ன் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 6 மந்த் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு வி ஆர் ஹேவிங் பிளான். எடுத்தோடனே ஹோட்டலில் கொண்டு போகாமல் டேக் அவே தான். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண டேக் அவே தான் இனிஷியல் பிளான். அது முடிச்சதுக்கப்புறம் வி வில் ஹேவ் அ ஃப்ரான்ச்சைஸ் ஆப்ஷன், பார்க்கலாம் எப்படின்னு. ஓகே. ஸோ தட் வாஸ் நைஸ் டாக்கிங் வித் யூ ப்ரோ. எனக்கு வந்து பேச பிரியாணியெல்லாம் உள்ளுக்குள்ள இமேஜினேஷனில் வந்துட்டு போகுது. ஹோப்ஃபுல்லி நீங்கள் கொண்டு வந்த பிரியாணியை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நானே சாப்பிட்லான் இருக்கேன். ஸோ நீங்கள் சொன்ன நிறைய இன்புட்ஸ் வந்து வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேச்சுலர்ஸ்க்கு, ஆமாம், பேச்சுலர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஃபைனல் வேர்ட்ஸ் சொல்லிட்டீங்கன்னா வில் வைண்ட் அப் தி ஷோ. ரொம்ப நன்றி எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணதுக்கு. ஒரே விஷயந்தான், படிங்க. படித்து நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. படிப்பு தான் உங்கள் பிஸ்னஸை வேறு லெவலுக்கு எடுத்து கொடுக்கும். தேங்க்யூ.